ஓகே. சார் குட் மார்னிங். ஆடியோபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. எஸ் சார். ஸ்க்ரீன் தெளிவா தெரியுதுதானே சார்? Yes, sir. ஓகே. அதாவது இப்ப வந்து என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட்டா வந்து அனாலிசிஸ்ல வந்து ஏதோ ஒண்ணு முடிச்சுட்டு போயிருப்பேன். ட்ரெஸஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதோ சொல்லி முடிச்சுட்டு போயிருந்தேன். உங்களுக்கு இப்ப வந்து ஆ டிப்ளோமா லெவல்ல பார்க்க வேண்டிய டாபிக்ஸ்ன்னு சொல்லப்போனா 2. ஒரு பெரிய டாபிக் சொல்லப்போனா, டிட்டர்மினசி, இன்டிட்டர்மினசி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி, கைனமேட்டிக் இன்டிட்டர்மினசி கண்டுபிடிக்கணும். 3 டைப்புக்கு. பீமுக்கு, ஒரு ட்ரெஸ்ஸஸ்க்கு, ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு 2 டைம்ஸும், 3 டைம்ஸும் பிளேன் ஸ்ட்ரக்சருக்கும், ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சருக்கும் பின் ஜாயிண்ட், ரிஜிட் ஜாயிண்ட்னு டைப்ஸ மாத்தி உங்களுக்கு சப்போர்ட்டா குடுக்கணும்னா. ஓகே. ஒரு பெரிய கான்செப்ட் தான். இது இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லயே நடத்தியிருக்கணும். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டா வந்து அங்கங்கேயே குடுத்துட்டேன் உங்களுக்கு. அதாவது என்ன குடுத்து சொல்லி குடுத்துருக்கேன் அப்டின்னா, உங்களுக்கு நான் இந்த ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி, கைனமேட்டிக் இன்டிட்டர்மினசி நடத்துறது பின்னாடி நடத்துறேன். இப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில விஷயங்கள் நீங்க பார்த்துக்கிறீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸிபிலிட்டினா என்ன? ஆ அதுக்கடுத்து உங்களுக்கு காம்பேட்டபிலிட்டினா என்ன? அப்படின்னு குடுத்துட்டு, அ எப்ப எல்/ஏ வரும், எப்ப ஏ/எல் வரும். அ அ உங்களுக்கு ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ்க்கும், அ ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி மேட்ரிக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஃபோர்ஸ் மெத்தட்ல எது எது கேட்டகரினா கொண்டு வரும். நம்மளுடைய அ டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ல எது எது கேட்டகரினா கொண்டு வரும் அப்படின்னு உங்களுக்கு நெறைய டெர்ம்ஸ் குடுத்துருப்பேன். ஆ இது எல்லாம் வந்து செக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல நடத்தணும். ஆ இத வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டா குடுக்குறேன்னு சொல்லி கூட நான் பேசி குடுத்துருப்பேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ரீசென்ட்டா கொண்டு போனது தான். சர்வே ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி அனாலிசிஸ்ல. இப்ப அதிலயே ஒரு சில விஷயங்கள்லாம் பார்ட்ல குடுத்துருப்பேன். ஒரு பின் ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா, ஒரு ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்போது 2 டைமென்ஷனலுக்கு வந்து மெம்பர் பிளஸ் அ உங்களுக்கு அந்த ஆர் அதான் ரியாக்ஷன்ஸ் மைனஸ் ஜாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து மொமெண்ட் இருக்காது. அ எக்ஸ பொறுத்தும், ஒய்ய பொறுத்தும் ஃபோர்ஸஸ் கன்சிடர் பண்ணிக்கிருவீங்க. அப்ப 2ஜேன்னு வரும். அது 3 டைமென்ஷனல்னா எக்ஸ், ஒய், இஜெட்ன்னு பொறுத்து 3 கன்சிடர் பண்ணிக்கிருவீங்க. அப்ப எம் பிளஸ் ஆர் பிளஸ் 3ஜேன்னு வரும். அதே மாரி ஒரு பின் ஜாயிண்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் குடுத்தா இப்டி. ஒரே வந்து ஒரு ரிஜிட் ஜாயிண்ட்ல ஒரு பிரேமிடல் ஸ்ட்ரக்சர் குடுக்குறாங்க அப்டின்னா 3m பிளஸ் ஆர் மைனஸ் 3ஜேன்னா உங்களுக்கு வரும். ஏன்னா ஜாயிண்ட்ல வந்து ஒரு பிரேமிடல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். 3மே வர்ற மாரி எடுத்துக்குவோம் நம்ப. சப்போர்ட்டோட ஜாயிண்ட்ல. அது நம்ப எக்ஸ பொறுத்து, ஒய்ய பொறுத்து மொமெண்ட் 3 கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாரி மெம்பர்லயும் 3 போர்ஷன் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்ப அதான் 3, 3யும் வரும். அதே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் செக்ஷன் சொல்லக்கூடிய 3 டைமென்ஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அ எக்ஸ பொறுத்து, ஒய்ய பொறுத்து, இஜெட்ட பொறுத்து ஃபோர்ஸஸ் ஆயி, அதே 3 டைரக்ஷன பொறுத்து மொமெண்ட்டையும் கன்சிடர் பண்ணும்போது, ஆரா மாறிடும் மெம்பர்ல ஆக்ட் ஆகக்கூடியது. அதே மாரி ஜாயிண்ட்ல ஆரா மாறிடும். அப்ப 6m பிளஸ் ஆர் மைனஸ் 60 இன்டு ஜாயிண்ட். அது ஜேன்னு வந்து அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் எங்க சார் பார்த்திருப்போம் அப்படின்னா, செக்ஷனல் அனாலிசிஸ்ல 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட். ஃபோர்ஸ்ல வந்து ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிப்போம். அதாவது ஃபோர்ஸஸ் கண்டுபிடிப்போம். அதே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் அதுல வந்து அ டெல்டா ஆர் தீட்டா. அதாவது டிஸ்பிளேஸ்மென்ட்ஸ்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு செட்டில்மென்ட் நடக்குது, சப்போர்ட் சிங்க் ஆகுது, அதுக்கடுத்து ரொட்டேஷன் சொல்லக்குள்ள எவ்வளவு இருக்கு, மொமெண்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம்னு நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எங்கேயாச்சும் பார்த்த மாரி? கிளியரா? எஸ் சார். Yes, sir. ஓகே. இப்ப அங்கேனா பொதுவா அத நான் பொதுவான்னு சொல்ல முடியாது. அதாவது இப்படின்னா இருக்கு அனாலிசிஸ்ல இன்ட்ரோடக்ஷன் பார்ட் சார். இதுல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்படின்னா பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னேன். அத ஆ கரெக்ட்டா ஒரு எப்படி சொல்றது? ஒரு ப்ரொபஷனலா அந்த சப்ஜெக்ட்ட பார்க்கணும். அந்த டாபிக்க பார்க்கணும். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, அந்த டாபிக்க ஒரு ப்ரொபஷனலா நம்ம கொண்டு போணும் அப்படின்னா, அது எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ். எனக்கு இது நெறைய ப்ராப்ளம்ஸ் தான் குடுப்பேன். அதனால எனக்கு இது கரெக்ட்டா ஒரு செஷன் வருமா? இல்ல 1 1/2 ஹவர் செஷன் போகுமா? 2 செஷனா கூட மாறுமா? அப்படிங்கிறது எனக்கு கரெக்ட்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் நெறைய இருக்கு. குட்டி, குட்டி ப்ராப்ளம்ஸா இருக்கும். மஸ்ட் எக்ஸாம்ல 2 கொஸ்டின் கேட்பான். அனாலிசிஸ பொறுத்தவர. ஏன் 3 கொஸ்டினோட கேட்டுருக்கான். அப்ப அதனால வந்து இத வந்து நான் கரெக்ட்டா நம்மளால இத்தன செஷன் தான் வரும் அப்படின்னு கொண்டு போ முடியாது மேக்ஸிமம். ஆனா ஒரு செஷன் கான்செப்ட்ல எல்லாமே முடிச்சிரலாம். ப்ராப்ளம்னா அங்க இங்கேயும் நடத்தி, நடத்தி கொண்டு போறோம் அப்படின்னா, இது வந்து 2 செஷன் ஆகும். 2 செஷன் இல்ல வந்து 1 1/2 செஷன் ஆவோட மாறதுக்கு மாறி இருக்கு. பார்ப்போம். ஓகே. கொண்டு போவோம். எவ்வளவு நேரம் வரும்னு பார்த்துக்கலாம். அப்ப எழுதிக்கங்க. அதாவது ஹெட்டிங்கே என்ன அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்றேன். டிப்ளோமால 2 இருக்கிறதுல 1 நான் அத முடிச்சுட்டேன் அப்படின்னா, மீதி ரீட்டெய்னிங் ஒர்க் தான் இருக்கு.
அதோட உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா சிலபஸும் முடிஞ்சிருச்சு. டிகிரி லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 பார்க்குற மாரி இருக்கும். அது ஆர்ச்சஸ் அண்ட் கேபிள்ஸ். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு மேட்ரிக்ஸு. அடுத்து வந்து ஐஎல்டி பார்க்குற மாரி இருக்கும். ஓகே. சர்வே முடிக்க போறோம். சர்வேலயே இந்த செயின் சர்வே ஆரம்பிச்சுட்டேன். அதுல வந்து லீனியர் மெஷர்மென்ட் பேசிக் கான்செப்ட் ஃபுல்லாவே சொல்லிட்டேன். 2 கொஸ்டின் அளவுக்கு. லீனியர் மெஷர்மென்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அதிலயே வந்து லீனியர் மெஷர்மென்ட்ட குடுத்துட்டேன். அது 4 மெத்தட், டைரக்ட் மெத்தடு. உங்களுக்கு அதுல எப்படி மெஷர்மென்ட் பண்றோம். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் மெத்தட் முடிச்சுட்டு ஆப்டிகல் மெத்தட். அதுக்கடுத்து இடிஎம். அதுக்கடுத்து வந்து அப்ராக்ஸ் மெத்தட்ல அதுல வந்து உங்களுக்கு பாசிங், அதுக்கடுத்து பாசோமீட்டர், ஃபீடோமீட்டரு, ஸ்பீடோமீட்டரு, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு பெரம்பலேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓடோமீட்டர். அத பத்தி எல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இனிமே வந்து செயின் சர்வே என்னன்னா, செயின் சர்வேயோட பேசிக் பிரின்சிபிள் என்ன? அதுல யூஸ் பண்ண வேண்டிய எக்யூப்மென்ட்ஸ், அதாவது இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் என்னென்ன இருக்கு? அதுல இருக்கக்கூடிய எரர் கரெக்ஷன்ஸ், அதுக்கான ப்ராப்ளம்ஸ், ஃபார்முலாஸ் இத குடுத்துட்டா செயின் சர்வே முடியுது. அத முடிச்சுட்டா உங்களுக்கு ஜிபிஎஸ் சொல்லிட்டு தான் இருக்கும். அப்ப நான் சொன்ன மாரி ஜனவரி மாசம் முடியறதுக்குள்ள ஒரு பெரிய 3 சப்ஜெக்ட் பிளஸ் அடிஷனலா வந்து ஒரு 50%க்கு ஒரு செக்சுவல் இன்ஜினியரிங்க்கு எனக்கு தேவையான சிம்லிங் கான்ட்ராக்டிங் ஓரளவு முடிச்சு வச்சிருப்பேன். நான் சொன்ன மாரி. பார்த்துக்கங்க 4 மாசம் கணக்கு சொன்னேன். அந்த 4 மாசத்துல ஃபர்ஸ்ட் இதுல வந்து பெருசா முடிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு எத்தன சப்ஜெக்ட்னு பார்த்துக்கிறேன். அது இந்த மாசம் எண்ட்ல நான் சொல்றேன். எத்தன சப்ஜெக்ட் வரையும் முடிச்சிருக்கணும். 3 1/2 இல்ல 3 அனுபவம். ஓகே. ஏன்னா வந்து நான் ஏன் அத சொல்றேன் அப்படின்னா, டிப்ளமோ லெவலுக்கு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிரும் கரெக்ட்டா. உங்களுக்கு ஏஇ லெவலுக்கு என்ன எஸ்ஓஎம் நடத்த வேண்டியது இருக்குல்ல. அதெல்லாம் கொண்டு போ வேணாம். நாளைக்கு ஒரு செஷன் போடுறேன் மதிய நேரம். ஓகே. ஆரம்பிச்சிடலாம் சார். அதாவது டிட்டர்மினசி, இன்டிட்டர்மினசி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்னு போட்டுக்கிறது. அப்ப டிட்டர்மினசி, இன்டிட்டர்மினசி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்னு போட்டுக்கங்க. நம்ம நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எப்படி சொல்றது? நான் ஒரு ஒரு கான்செப்ட்ல ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட்ல நடத்திக்கிட்டு போவேன். அத நடத்தி முடிக்கிற நேரத்துல உங்களுக்கு பார்முலாஸ்னா வச்சு போறது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் கான்செப்ட் ஓரியன்டடா ஃபர்ஸ்ட் நடத்துனேன். அதுக்கடுத்து முடிக்கும்போது உங்களுக்கு ஃபார்முலாஸ வச்சு மேத்தமேட்டிக்கலா ஃபார்முலாவத்தையும் அப்ளை பண்ணி கான்செப்ட் இல்லாம எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை கரெக்ட்டா நோட் பண்ணிக்கிறங்க. நான் இப்ப கான்செப்ட்டா உங்களுக்கு நடத்தப் போறேன். கரெக்ட்டா ப்ரொசீஜர் படி நடத்தப் போறேன். அதோட எண்ட் ஆஃப் த செஷன்ல தான் உங்களுக்கு என்ன குடுக்கப் போறேன்னா, ஃபார்முலா வச்சு எப்படி மனப்பாடம் பண்ணலாம். நான் லாஸ்ட்ல சொல்லிருப்பேனா, ரிஜிட்ல ஒரு பிரைமரி ஸ்ட்ரக்சர் 3m + r - 3j 2de 6m + r - 6j ஒரு 3dக்கு ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஃபார்முலா. அதெல்லாம் கான்செப்ட்ல சொல்றது இல்ல. அப்ப கான்செப்ட்ல நடத்துறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதோட இன்ட்ரோன்னு பார்த்துக்கிட்டோம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட ஃபர்ஸ்ட் எய்மே என்ன அப்படின்னா, ஒரு செக்ஷன் அனாலிசிஸ நான் சொல்லிட்டேன். 2 மெத்தடா டிவைட் பண்ணுவோம். ஒண்ணு ஃபோர்ஸ் மெத்தட், இன்னொன்னு டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட். ஏன் பண்றோம் அப்படின்னா, ஒரு செக்ஷன் அனாலிசிஸ்க்கு எப்போ வருவோம் அப்படின்னா, எனக்கு அன்னோன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும்பொழுது தான் வரும்னு நான் சொன்னேன். எக்ஸாம் கிளாஸ்க்குள்ள வந்துட்டேன் சார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. கவனம் இனிமே. அந்த அன்னோன்ஸ்ங்கிறது என்ன சார் அப்படின்னா, அதாவது எனக்கு ரியல் லைஃப்ல நான் சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சருமே ஸ்டெபிலிட்டியா நிக்கணும். அதாவது ஸ்டாட்டிக்கா இருக்கணும். அதான் என்னோட கண்டிஷன். அதாவது ரெஸ்ட்ல இருக்கணும். ஒரு வீடு கட்டினாலும், எனி டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பில்ட் பண்ணாலும், அது ஸ்டாட்டிக்கா நிக்கணும். அதான் என்னோட பேசிக் கான்செப்ட். அது ஸ்டாட்டிக்கா நிக்கணும்னா, நமக்கு பொதுவா ஒரு விதிய சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது ஈக்விலிபிரியம் கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருள்ல வரக்கூடிய எக்ஸ்டர்னலா எந்தெந்த திசைகள் எல்லாம் உங்களுக்கு லோட் ஆர் ரொட்டேஷன்ல உருவாகுதோ, அதை எதிர்த்து உள்ள இருக்கிற வந்து இன்டர்னலா அது ஒரு சப்போர்ட்ல வந்து ரியாக்ஷன்ஸ் டெவலப் பண்ணணும். இல்ல மெம்பர்ஸ்ல ரியாக்ஷன்ஸ் டெவலப் பண்ணணும். அப்ப உங்களுக்கு சப்போர்ட்ல டெவலப் பண்ணக்கூடியத எப்படி சொல்லுவாங்கன்னா, எக்ஸ்டர்னல் ரியாக்ஷனும் மெம்பர்ல டெவலப் பண்ணக்கூடியது இன்டர்னல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் பேசிக்கா அங்கேயே சொல்லியாச்சு. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. அப்ப அந்த ரியாக்ஷன் டெவலப் பண்ணும்பொழுது, இப்ப எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸஸ் வரப்போகுது அப்படின்னா, உள்ளுக்குள்ள அந்த எக்ஸ் டைரக்ஷன்ல வரக்கூடிய ஃபோர்ஸஸ் இருக்கிற அளவுக்கு ஒரு ரியாக்ஷன். வெளில இருந்து வரக்கூடிய அந்த ஆக்ஷன
கவுண்டராக்ட் பண்றதுக்கு ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆயிடுச்சு அதே அளவுக்கு அப்படின்னா, செக்ஸர் மூவ் ஆகாது. அதே அதே விட அப்படி ஒரு டெவலப் ஆகல அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒரு ஒரு அன்னவுன்ஸ் டெவலப் பண்ண வைக்கணும். அந்த அன்னவுன்ஸ கண்டுபிடிக்கணும். அப்ப அதே மாரி தான். அப்ப ஒரு 2 டைமென்ஷன்ல எடுத்துக்கிற போது, ஒரு செக்ஸுவல்ல எந்த அளவுக்குன்னா, 3 கைண்ட்ல வரும். எப்படின்னா, எக்ஸ பொறுத்து, ஒய்ய பொறுத்து, மொமெண்ட் இசட்ட பொறுத்து. அப்ப போர் எல்லா ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸையும் கூட்டும் பொழுது 0வா இருக்கணும். ஐ மீன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எக்ஸ்லாம் வரக்கூடிய லோடுனால உள்ளுக்குள்ள டெவலப் ஆகக்கூடிய எல்லா ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்ன செய்யும்னா, என்ன லோட் வருதோ அத கரெக்ட்டா ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல வச்சிருக்கணும். அப்படி வச்சுச்சு அப்படின்னா, செக்ஸர் ஹரிசாண்டலாவோ, வெர்டிகலாவோ மூவ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. இதே மாரி ஒரு 2 டைமென்ஷனல் செக்ஸருக்கு 3 கண்டிஷன் எடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது சொல்ல போனோம்னா 3 ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணுவோம். சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் எக்ஸ பொறுத்து 0, சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஒய்ய பொறுத்து 0, மொமெண்ட் எல்லாத்தையும் கூட்டும்போது 0 வரணும். இதான் நம்மளுடைய 2 டைமென்ஷனல் கண்டிஷன்ஸ். இதே 3 டைமென்ஷனல் கண்டிஷன்ஸ் போகும்போது தான் இது 6 ஈக்குவேஷனா மாறுது. எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸுக்கு இஜெட்ட பொறுத்தும், மொமெண்ட் வந்து எக்ஸ், ஒய், இஜெட்ட பொறுத்தும் எடுக்கும். அப்ப மொத்தம் ஃபோர்ஸஸ் எக்ஸ், ஒய், இஜெட்ட பொறுத்து 3, மொமெண்ட் எக்ஸ், ஒய், இஜெட்ட பொறுத்து 3. இது எல்லாத்தையும் ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல வச்சுக்கலாம். அதாவது எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணும்பொழுது, கூட்டும் பொழுது, கூட்டுதலின் தொகை 0வா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸ்லாம் வரக்கூடிய லோடும், உள்ளுக்குள்ள டெவலப் ஆகும் இன்டர்னல் ரியாக்ஷனும் சமமா இருக்கு. அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ஒரு திசையிலயும் மூவ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. ஸ்டெபிலிட்டியா இருக்கும். ஈக்விலிபிரியம் கண்டிஷன சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது அந்த 3 ஈக்குவேஷன சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த 3 ஈக்குவேஷன் தான் என்ன அப்படின்னா, சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அட் ஒய் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0. இது 2 டைமென்ஷனல் இருக்கு. இது எக்ஸ், ஒய், இஜெட்ட பொறுத்து ஃபோர்ஸ், எக்ஸ், ஒய், இஜெட்ட பொறுத்து மொமெண்ட் ஈக்குவல் டு 0 பண்ணோம்னா, அது ஒரு 3 டைமென்ஷனல் இருக்கு. 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்றோம்னா, ஒரு பிளேன் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவோம். அதுல ஏரியாவ கன்சிடர் பண்ணுவோம். அதே ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்னா, ஒரு ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவோம். அதுல வால்யூம் கன்சிடர் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ல சென்ட்ராய்ட்லயே சொன்னேன் உங்களுக்கு. ச ச ஒரு ஸ்கொயரு, ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள் இதெல்லாம் ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ல வரும் சர்க்கிள்னா. 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது கியூபாய்டு, ஸ்பியரு, ஒரு சிலிண்டர் இதெல்லாம் சொல்லுவோம். ஓகே. இப்ப இங்க என்ன சார் இத பத்தின பேசுறோம் அப்டின்னா, இதான் விஷயம். அப்ப நம்ம செக்ஷனல் அனாலிசிஸ்ல நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, அன்னோன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த அன்னோன்ஸ 2 விதங்கள்ல கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஒண்ணு ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு, இல்ல எவ்வளவு செட்டில்மென்ட் ஆர் அது உங்களுக்கு மொமெண்ட் உள்ளுக்குள்ள எவ்வளவு கிரியேட் ஆயிருக்கு, ரொட்டேஷனல் ஆர் டிஸ்பிளேஸ்மென்ட் இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்டின்னு பார்க்கணும். அப்ப இதுதான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல படிக்க வேண்டிய 2 விஷயங்கள். அப்ப இந்த 2 விஷயங்கள நம்ம பார்க்கும்பொழுது, நமக்கு நான் பார்க்கணும்னு சொல்றேன். ஃபோர்ஸ் எவ்வளதுன்னு இருக்குன்னு பார்க்குறோம். மொமெண்ட் எவ்வளது இருக்குன்னு பார்க்குறோம்னு நான் சொன்னேன் தெரியுமா? இது எல்லாமே அன்னோன்ஸ். நமக்கு தெரியாத வேல்யூ தான் பார்க்குறோம். நம்மளால சால்வ் பண்ணக்கூடிய விஷயத்த வச்சு இதுல பார்க்கல. நம்மளால இருக்கக்கூடிய ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன வச்சு சால்வ் பண்ண முடியாம, எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குன்னு பார்த்து, அத அதுக்கு எவ்வளவு குடுக்கணும்னு அன்னோன்ஸ் கண்டுபிடிச்சு, அந்த அன்னோன்ஸ சால்வ் அவுட் பண்ணி, ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டிய எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய அனாலிசிஸ். ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். சார் கிளியர்? சார் புரியுதா? Yes, Yes, sir. sir. ஓகே. நான் பேசுனது கதை பேசல. நான் பேசின எல்லா வார்த்தையிலுமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. நான் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா. அப்ப நம்மளுடைய பேசிக்கான இந்த விஷயத்த, நான் இப்ப உங்களுக்கு தியரிட்டிக்கலா உங்களுக்கு ஒரு 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 அப்ரோச் பண்றேன். எழுதுறேன் பாருங்க. அதாவது இந்த எய்ம் ஆஃப் செக்சுவல் அனாலிசிஸ் எழுதிக்கிறேங்க. நான் இதிலேயே ஆரம்பிக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து ஒரு ப்ராப்பர் நோட்ஸா குடுக்குறேன். அத நீங்க பார்த்துக்கிறது உங்களுக்கு தெரியும். வரிசையா. இந்த ஆர்டரையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு குழப்பமே இருக்காது. ஃபார்முலா படிக்கணுங்கிற ஒரு குழப்பம் இல்லாம கான்செப்ட்ல புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த எய்ம் ஆஃப் செக்சுவல் அனாலிசிஸ் எழுதிக்கிறேங்க. என்ன அப்படின்னா, structural analysis is to find என்ன கண்டுபிடிக்கணும்னா இப்பதான் சொன்னேன். ஒண்ணு ஃபோர்ஸ் இல்ல மொமெண்ட். ஃபோர்ஸ் வச்சு ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிப்போம் எவ்வளவு டெவலப் ஆகுதுன்னு. மொமெண்ட் வச்சு எவ்வளவு செட்டில்மென்ட் டெல்டா அது டிஸ்பிளேஸ்மென்ட் அல்லது ரொட்டேஷன் தீட்டா கண்டுபிடிப்போம். ஓகே. அப்ப இஸ் டு ஃபைண்ட் ஃபோர்ஸ்
or moments in various component of section. ஏன்னா, ஒரு அனாலிசிஸ்ங்கிறது ஒரு இன்டிடெர்மினேட் செக்ஷன்ல தான் பார்க்குறோம். அப்ப ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீம், பிக்ஸட் பீம், கன்டினியூஸ் பீம், அதுல வந்து பிரேம்டு ஸ்ட்ரக்சர், ஸ்வே, நான் ஸ்வே அப்படின்னு நெறைய பார்ப்போம். அப்ப மொமெண்ட்ஸ் இன் வேரியஸ் காம்பனன்ட் ஆஃப் செக்ஷன். Components of section. ஓகே. இப்ப இதனால தான் நான் இங்க சொன்னேன். ஃபோர்ஸ் மெத்தட், ம டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ன்னு சொன்னேன். அப்ப இதுல வந்து கேட்டகரியில சில மெத்தட்ஸ் டெவலப் பண்ணியிருப்பேன். அத நான் இங்க எழுதல இங்க சொன்னதுனால. ஆனா திருப்பி நான் ரீகால் பண்றேன் பார்த்துக்கிறேன். ஒரு ஃபோர்ஸ் மெத்தட் கீழ என்னென்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் மெத்தட் எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா, காம்பேட்டிபிலிட்டி மெத்தட்ன்னு சொல்லலாம். ஆ அதுக்கடுத்து எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட்ன்னு சொல்லலாம். அதே வந்து ஒரு மொமெண்ட் கண்டுபிடிக்கக்கூடிய எவ்வளோ அன்னோன்ஸா மொமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மெத்தட் எப்படி சொல்லுவோம்னா, டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ன்னு சொல்லுவோம். அத ஈக்விலிபிரியம் மெத்தட்ன்னு சொல்லுவோம். பிளஸ் ஸ்டிஃப்னஸ் மெத்தட்ன்னு சொல்லுவோம். அது இப்ப ஃபோர்ஸ் மெத்தட் கீழ என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அதாவது ஒரு மெத்தட் ஆஃப் கன்சிஸ்டன்சி டிஃபார்மேஷன். அதுக்கடுத்து ஒரு மொமெண்ட் ஏரியா மெத்தட். ஒரு தியரம் ஆஃப் 3 மூவ்மெண்ட்ஸ் ஆர் கிளாபெரான்ஸ் தியரம்ஸ். காலம் அனலாக் மெத்தட், ஹானிஸ் மெத்தட், மெக்காலே மெத்தட். இது எல்லாம் எது கீழ சார் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் மெத்தட் கீழ. அதே வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் கீழ என்ன சார் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கிட்டு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ்ன்னு கொண்டு வந்திருக்கோம் கோர்ஸ்ல. ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் கீழ என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அதாவது மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஹானிஸ் மெத்தட் இதுல தான் கொண்டு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் எதுல குடுத்துருப்பேன்? கோர்ஸ்ல குடுத்தேனா, மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல குடுத்தேனா எழுதும்போது இங்க? இது சரி மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லங்கிறேன். டிஸ்பிளேஸ்மென்ட்ல குடுத்தேனா? டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ல தானே ஹானிஸ் குடுத்துருப்பேன். ஆமா சார். ஓகே. அதுக்கடுத்து இன்னொன்னு குடுத்திருப்பேனே. என்ன குடுத்திருப்பேன்? ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட் குடுத்திருப்பேன். கிளியர்? அந்த சைடு ஒரு 5 குடுத்திருப்பேன். எக்ஸ்ட்ரா 6வது மெக்காலே மெத்தட் குடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். கரெக்ட் தானே? பாத்துக்கிறீங்க என்னன்னா? சார். அதுக்கடுத்து இங்க ஒரு 4 மெத்தட் குடுத்திருப்பேன். ஓகே. இது வந்து ஆட் அண்ட் அவுட்ல எக்ஸாம் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கறான்னு குடுத்திருப்பேன். நான் ரீகால் பண்ணதுனால, அங்க நோட்ஸ் குடுத்ததுனால இந்த இடத்துல நான் எழுதல. ஆனா இதுக்குள்ள எழுதணும். ஆனா சொல்லப்போனோம்னா. நான் இங்க எழுதல சார். ஓகே. இப்ப நான் அடுத்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன ஃபோர்ஸ், மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். வேரியஸ் காம்போனன்ட் ஆஃப் செக்ஸ் சர்க்கிள்ல. அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஓகேவா? என்ன செய்யணும் அப்படின்னா, என்னோட ஈக்விலிபிரியம் ஸ்டாட்டிக் கண்டிஷன ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, அது செக்ஸர தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மின்ட் செக்ஸர்ன்னு சொல்றோம். அப்படி சால்வ் பண்ணணும்னா, நம்ம 2 டைப் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒண்ணு 3 டைமென்ஷன் லைன், இன்னொன்னு 2 டைமென்ஷன் லைன். அப்ப இதெல்லாம் இங்க எழுதாம போக்கூடாது. அப்ப எழுதிக்கிறங்க. இது வந்து பாயிண்டோட வச்சுக்கலாமோ? ஓகே. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா வச்சுக்கங்க. இப்ப எழுத போறத 2வது பாயிண்ட்டா வச்சுக்கங்க. அப்ப 2வது பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, இது எய்ம் ஏ. அதாவது இஃப் த forces can be found out founded by the use of equilibrium, static equilibrium. Static use of equation of static equilibrium கொடுக்கும். Equation of static equilibrium. இப்ப
அத சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு கரெக்ட்டா அப்படின்னா, அந்த ஸ்ட்ரக்சர தான் the structure is called statically determinate. ஓகே. இப்படி இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன சார் அப்படின்னா, கேன்டிலீவர், ஒரு சிம்ப்ளி சப்போர்ட், ஒரு என்ன குடுத்தாய்ங்க? இன்னொரு டைப் குடுத்திருப்பேனே. 4 ஹேங்கிங் பீம்ல சிங்கிள், டபுள். அப்ப இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். காரணம் என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷன்ல குடுத்திருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ வச்சு, அதுல இருக்கக்கூடிய அன்னோன்ஸ்னா நோன்ஸா மாத்திக்க முடியும். அப்ப அங்க எக்ஸ்ட்ரா ஒரு அன்னோன்ஸ்ங்கிற ஒரு விஷயமே வராது. அப்ப அது எல்லாமே டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ல வகைப்படுத்திட்டோம். இப்ப இத முடிவு பண்றதுக்கு தான் ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் குடுத்திருக்காங்க. அப்ப ஈக்குவேஷனா எழுதிக்கிறது. ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஸ்ட்ரக்சர் 2 டைமென்ஷனா, 3 டைமென்ஷனா தகுந்த மாரி மாறிடும். ஸ்ட்ரக்சர் ஒருவேளை 2 டைமென்ஷனலா இருக்கு. இத கேஸ் 1ன்னு வகைப்படுத்துறேன். அது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஆர் பிளேன் ஸ்ட்ரக்சரா இருக்கு. அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ஸ்லயே ஒரு கொஸ்டின் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அனாலிசிஸ்ல. சம்மேஷன் ஆஃப் 4 செட் x = 0. அதாவது ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் 0 பண்ணணும். சம்மேஷன் ஆஃப் 4 செட் y = 0. வெர்டிகல் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் 0 பண்ணணும். சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் = 0. இருக்கக்கூடிய எல்லா மொமெண்ட்டையும் 0 பண்ணணும். இப்ப இப்படியும் கேட்பாங்க. எத்தனை நம்பர்ஸ்ன்னு கேட்பாங்க. சரி, இதுல உங்களுக்கு தெரியுது. எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா, எத்தனை இருக்கு? நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் மொத்தம் 3 3 சார். அடுத்து கேஸ் 2. இன்ஜா நீங்க கவனிச்சு வந்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த இனிமே இந்த டாபிக்ல இருந்து ஒரு குழப்பம் இருக்காது. பாடல மனப்பாடம் பண்ணணுங்கிற ஒரு டார்ச்சர் இருக்காது. அடுத்து. இப்ப இதே இன்னொரு டைப் கேஸ் 2 என்ன அப்படின்னா, 3 டைமென்ஷனல் செக்ஷன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 3 டைமென்ஷனல் செக்ஷனுக்கு ஸ்பேஸ் செக்ஷன் சொல்லுவோம். இப்ப இதுல வந்து இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்விலிபிரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ பொறுத்து, ஒய்ய பொறுத்து, இஜெட்ட பொறுத்து எல்லாமே இருக்கும். அப்ப நான் கவனிங்க. சம்மேஷன் ஆஃப் 4 செட் x summation of 4 set y equal to 0. Summation of 4 set z equal to 0. இதே மாதிரி நம்ம மொமெண்ட்டுக்கும் எடுக்கணும். நல்லா கவனிங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி மொமெண்ட்டுக்கு நீங்க எடுக்கணும். அதாவது summation of moment about x equal to 0. Summation of moment about y equal to 0. Summation of moment about z equal to 0. இப்ப இதுல மொத்தம் எத்தனை சார் இருக்கு அப்படின்னா 6 நம்பர்ஸ் இருக்கு. ஓகே. இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மேல கொடுத்திருக்கக்கூடிய பிளேன் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும். இதுல இருக்கக்கூடிய இந்த 3 நம்பரோ, இல்ல இந்த 6 நம்பரோ, உங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இல்ல நீங்க எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் 2Dயோ, 3Dயோ. அதுக்கு தகுந்த மாரி இந்த 3 வச்சு ஒரு 2 டைமென்ஷனல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர சால்வ் பண்ண முடியல.
இல்ல இந்த 6 வச்சு சால்வ் பண்ண முடியல. அதுதான் என்ன சொல்றேன் அப்டின்னா, உங்களுக்கு அன்னோன் போர்ஷன்ஸ் சொல்றேன். அப்பதான் இந்த செக்ஷன் எப்படி மாறும்னா, இன்டிடெர்மினேட் செக்ஷனா மாறும். அப்ப இது தியரியா எழுதிக்கிறங்க. ஃபியூச்சர் பர்ப்பஸ்க்காண்டி. எப்ப, இஃப், ஹவெவர் ஹவெவர்ன்னு எழுதிக்குவோம். ஓகே. மெம்பர் போர்ஸ் அதாவது மெம்பர் போர்ஸஸ் cannot be found by equation of static equilibrium allow. அப்ப இத மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியல. அப்ப cannot beன்னு குடுத்திருக்கேன். found by equation of static equilibrium. அப்ப அததான் சொல்றோம். ஹலோ. The structure is called statically indeterminate. ஓகே. அதுக்கு அடுத்து டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வடிவத்தை குடுக்கணும். நீங்க காலேஜ் படிக்கும் போதுனா, ஒரு விஷயத்த பார்த்திருப்பீங்க. ds ஈக்குவல் டு dSE மைனஸ் dSi. அது எப்படி வருது? சாரி, dSi மைனஸ் dSE இது பார்த்திருப்பீங்க. அதான் கவனிங்க. காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள பார்த்திருப்பீங்க. அனாலிசிஸ் பேப்பர் படிக்கும்போதெல்லாம். மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. 5 யூனிட் இருக்கும். அனாலிசிஸ் பேப்பர் 1 ஒரு செமஸ்டர்லயும், 2 வந்து 2வது செமஸ்டர்லயும். அப்ப இந்த டிஎஸ்ங்கிறது டோட்டல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. டோட்டல் இன்டிடெர்மினசின்னு சொல்லுவோம். இந்த டிஎஸ்ஐங்கிறது நான் கீழ எழுத வேணாம். ஜஸ்ட் நான் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள சில விஷயம் சொல்லிட்டு தான் உள்ள போவேன். டிகிரி ஆஃப் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிகிரி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசின்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் கண்டுபிடிக்கணுமா சார்? அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதுவரை ஒரு பீம்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, இன்டர்னல்ல கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். இந்த டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி கண்டுபிடிச்சிருக்கோம். டிகிரி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த டிஎஸ்இ கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் டக்குன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, அன்னோன் மைனஸ் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சார் கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுவரை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னா, அன்னோன் மைனஸ் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. எது கண்டுபிடிக்கல அப்படின்னா, டோட்டல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசியோ இல்ல இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிச்சு அதுல இருந்து கழிக்கிறது நீங்க இதுவரையும் கண்டுபிடிக்கல. சார் கிளியரா சார்? புரியுதா நான் சொல்றேன்னு? எஸ் சார். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு அது தேவைப்படல. அதனால தான் நம்ம டோட்டலா இத கண்டுபிடிக்கல. நம்ம டிஎஸ்சி டோட்டல் போட்டு நம்ம டிஎஸ்சிக்கான ஃபார்முலா அன்னோன் மைனஸ் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் போட்டு இதுவரை ஒரு 2 டைமென்ஷனல் செக்ஷன்னா உங்களுக்கு வெர்டிகல் லோடு வரும்பொழுது ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் ஹரிசாண்டல்ல வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன 2 இருக்கும். உங்களுக்கு வந்து அன்னோன்ஸ போட்டு கழிச்சிருங்க. ஒரு பிக்ஸ்ட் சப்போர்ட்னா 3 ரியாக்ஷன்ஸ் வரும். ஒரு கிஞ்சிட்னா 2 வரும். ரோலர்னா 1 வரும். அப்படின்னு நான் சொல்லிக் குடுத்துருப்பேன் இதுக்கு முன்னாடி. அப்ப அத தான் நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதே லோடு விளையாடுனா ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் ஹரிசாண்டல், வெர்டிகல், மொமெண்ட் 3யும் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. ஒரு 2 டைமென்ஷனல்னா. அதுக்கடுத்து வந்து வரக்கூடிய அன்னோன்ஸ் வந்து சப்போர்ட் தகுந்த மாதிரி கூட்டி அன்னோன்ஸ்மென்ட் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் குடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். கரெக்ட். அதெல்லாம் கரெக்ட் தான். ஓகே. ஆனா நம்ம இப்ப என்ன பார்க்குறோம்? செக்ஷனல் அனாலிசிஸ் பார்க்குறோம். அப்ப செக்ஷனல் அனாலிசிஸ் என்ன செய்றோம்? அன்னோன்ஸ கண்டுபிடிக்கணும். அந்த அன்னோன்ஸ் எத்தன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த அன்னோன்ஸ் வந்து எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். அப்ப இங்க பார்க்கும்பொழுது, அப்ப தெரியாத விஷயத்த ஒண்ணு பார்க்கும்போது, நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அப்ப கவனமா பார்க்கிறதுனால, நம்ம என்ன செய்யணும்னா, வெளிலேருந்து வரக்கூடிய லோடுனால உங்களுடைய சப்போர்ட் அதாவது பிக்ஸ்டா இருக்கலாம், ஹிஞ்சுடா இருக்கலாம், ரோலரா இருக்கலாம். இங்க பொறுத்தவரை இந்த ஹிஞ்சுடு சப்போர்ட், ரோலர் சப்போர்ட்லாம் பத்தி பேச மாட்டோம். ஒரே வார்த்தை ஹிஞ்ச் சப்போர்ட்.
அதுல கிஞ்சிடு அடங்கும், ரோலர் அடங்கும். இன்னொன்னு ரிஜிட் சப்போர்ட், பிக்ஸ்டு சப்போர்ட் அதுல அடங்கும். சார் கிளியரா? புரியுதா நான் சொல்றேன்? ஓகே. எஸ் சார். அப்படி பார்க்கும் பொழுது வரக்கூடிய லோடுனால உள்ள இருக்குள்ள என்னென்ன அனௌன்ஸ் இருக்குன்னு தான் பார்க்குறோம். தெரியாத வேல்யூவ. அப்ப அப்படி வரக்கூடிய வேல்யூ உள்ள இருக்கிற ஃபோர்ஸஸா இருக்கலாம், மொமெண்டா இருக்கலாம் மேலே சொல்லிட்டேன். அப்ப அப்படி பார்க்கக்கூடிய அன்னோன்ஸ் நல்லா கவனிக்கணும். அந்த அன்னோன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்ல எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அத கன்சிடர் பண்ணணும். அந்த மெம்பர்ல எவ்வளவு டெவலப் ஆகுது அத கன்சிடர் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, ஒரு சும்மா சொல்றேன். ஒரு 2 டைம்ஸ்ல ஒரு பீமே எடுத்துக்கிறீங்க. ஒரு பிக்ஸ்டு பீமே எடுத்துக்கிறீங்க. அப்ப இந்த பிக்ஸ்டு பீமுக்கு நான் என்ன செய்றேன்? ஒரு லோடு குடுக்குறேன். அந்த லோடு குடுக்கும் பொழுது, இந்த சப்போர்ட்ல நம்ம டெவலப் ஆகக்கூடிய அந்த ரியாக்ஷனையும் கன்சிடர் பண்ணணும். அதே சேம் டைம் இந்த மெம்பர்ல எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா, சப்போர்ட் இப்ப குடுக்கக்கூடிய லோடு எத நோக்கி போகும்னா, எல்லாருக்குமே தெரியும் சப்போர்ட்ட நோக்கி தான் போகும். என்னதான் லோடு சப்போர்ட்ட நோக்கி போனாலும், அது சப்போர்ட் நோக்கி போறதுக்கு அந்த லோடு கான்செப்ட் சப்போர்ட்க்கு பண்றதே இந்த மெம்பர் தான். அப்ப மெம்பர் எந்த அளவுக்கு உறுதியா இருக்குன்னு பார்க்கணும். சார் கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே எஸ் தானே? சார். ஓகே. அப்ப இந்த வரக்கூடிய எக்ஸ்டர்னலா வரக்கூடிய லோடு. இது வந்து நமக்கு நோன் வேல்யூ. நமக்கு தெரியும். 20 கிலோமீட்டர் குடுக்குறோமா, 30 கிலோமீட்டர் குடுக்குறோமா நோன் வேல்யூ நமக்கு தெரியும். இதனால எனக்கு சப்போர்ட் டெவலப் ஆகக்கூடிய அந்த அன்னோன்ஸ் ரியாக்ஷன்ஸ் இல்ல ரியாக்ஷன்ஸ் எவ்வளவு அப்படின்னா, அந்த ரியாக்ஷன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் சொல்லுவோம். நல்லா கவனிக்கணும். சார் மேல லோடு குடுத்தா உள்ளுக்குள்ள மேல ஆக்ஷன் லோடு, கீழ ரியாக்ஷன். அப்ப வந்து இன்டர்னலா தானே உள்ளுக்குள்ள டெவலப் ஆகுது. நான் மெட்டீரியலுக்குள்ளே போகல. நான் பேசுறது எல்லாமே அன்னோன்ஸ பத்தி பேசப் போறேன். அப்ப அந்த அன்னோன்ஸ் வந்து எப்படி வேணுமாலும் இருக்கலாம். அப்ப நான் என்ன செய்யணும்னா, வரக்கூடிய லோடுனால என்னுடைய சப்போர்ட்ட டெவலப் ஆகக்கூடிய அன்னோன்ஸ். அதே ரிஜிட் ஜாயின்ட்டா இருந்துச்சுன்னா 3 இருக்கு எனக்கு. அப்ப இந்த 3 என்ன சார் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் சொல்லுவோம். கிளியர்? கிளியர் தானே சார்? எஸ் சார். எஸ் சார். அதுக்கடுத்து இந்த மெம்பர். இந்த மெம்பர்ல டெவலப் ஆகக்கூடியது இன்டர்னல் ரியாக்ஷன். குடுக்கக்கூடிய லோடு மெம்பர் தான் சப்போர்ட்க்கு லோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்ப அது மெம்பர்ல டெவலப் ஆகக்கூடிய இன்டர்னல் ரியாக்ஷன். அப்ப அதுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். அப்ப எது எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன், எது இன்டர்னல் ரியாக்ஷன்ங்கிறத தெளிவா இருக்கணும். 2மே வெளிலேருந்து வரக்கூடிய லோடுனால தான் வரும். அங்க மெட்டீரியல்ல பார்த்த மாரி வெளிலேருந்து வரக்கூடிய லோடு எக்ஸ்டர்னல் லோட். உள்ளுக்குள்ள டெவலப் ஆகும் இன்டர்னல் ரியாக்ஷன் அப்படி படிக்கக்கூடாது. இங்க எப்படின்னா, வெளிலேருந்து வரக்கூடிய லோடுனால 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் உள்ளுக்குள்ள டெவலப் ஆகுது. ஒண்ணு சப்போர்ட், இன்னொன்னு மெம்பர். சப்போர்ட் டெவலப் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ எக்ஸ்டர்னல் ரியாக்ஷனும், தன்னுடைய மெம்பர் டெவலப் பண்ணக்கூடிய ரியாக்ஷன மெம்பர் ரியாக்ஷன் டெவலப் எடுத்துக்கிறோம். ஏன் மெம்பர கன்சிடர் பண்றோம்? ஏன் சப்போர்ட்ட கன்சிடர் பண்றோம்ங்கிறது நான் இப்ப சொல்லிட்டேன். ஏன்னா, மெம்பரு கண்டிப்பா தன்னுடைய லோட சப்போர்ட் நோக்கி தான் கொண்டு போகுது. அப்ப மெம்பரையும் உள்ளுக்குள்ள கன்சிடர் பண்ணணும். கவனமா இருக்கணும். சார் கிளியரா? புரியுதா? எஸ் சார். ஓகே. எஸ் சார். இப்ப அடுத்து. அடுத்து என்ன சார் அப்படின்னா, இப்ப இந்த டோட்டல், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அப்படின்னு காலேஜ்ல படிச்சிருப்பீங்கன்னு ஒண்ணு சொன்னேன் தெரியுமா? அத எப்படி ஸ்டெப் வைஸ் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள மூவ் பண்றோம் பாருங்க. இப்ப ஒரு 10 படிக்கட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதி வைக்க போறோம். ஓகே. எழுதிக்கிறேன். அதாவது இது ஹெட்டிங் எப்படி குடுத்துருக்கோம்னா, டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி அப்படின்னு குடுக்குறேன். இல்ல டோட்டல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசின்னு சொல்லுவாங்க. பொதுவாவே எழுதுவோம். பொதுவா இதான் கேட்பாங்க. டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. நான் திரும்பவும் சொல்றேன். இப்ப பார்க்க போறது எல்லாமே கான்செப்ட்டா கொண்டு போறோம். ஃபார்முலா மனப்பாடம் பண்ற மாரி கொண்டு போறதில்ல. ஒரு சில பேர் இத பார்த்திருப்பீங்க. ஒரு சில பேருக்கு புதுசா இருக்கும். இப்படினாவா இருக்கும்னு. ஆனா இப்படிதான் இருக்கும். உண்மையான கான்செப்ட். ஓகே. இப்ப இத பொறுத்தவர இந்த டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டெர்மினசி இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருப்பீங்க? டிஎஸ் ஆர் ஐஎஸ்ன்னு போட்டு என்ன எழுதிருப்பீங்கன்னா, அன்னோன் மைனஸ் ஈக்குவல் டூ ஈக்குவேஷன் போட்டிருப்பீங்க. இப்ப அதே மாரி நான் அப்படியே தியரியில எழுதுறேன் பாருங்க. அப்படியே கொஞ்சம் மூவ் பண்றதுக்கு அந்த மாரி கொண்டு வரேன். அதாவது நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸ் கொஞ்சம் அந்த அன்னோன் ஃபோர்ஸஸ் எதுலன்னா, இன் மெம்பர் இல்ல எதுல இருக்கலாம்? அட் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ். இது
மைனஸ் எப்பயும் போற ஈக்குலிபிரியம் ஸ்டாட்டிக் இல்லாட்டி ஈக்குவேஷனா ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் அவைலபிள் எவ்வளவு இருக்கு ஒரு 2 டைம்ஸ் 3 3 டைம்ஸ் 6 மேல கொடுத்தேன் இப்போ அவைலபிள் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் போட்டுக்கோங்க இல்லாட்டி ஈக்குவேஷன்ஸ் static equilibrium available. இப்போ இந்த பார்ட்டில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா அதாவது அன்னோன் ஃபோர்ஸஸ்லேருந்து ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை கழிக்கிறேன். அந்த அன்னோன் ஃபோர்ஸஸ் என்னன்னா ஒன்று மெம்பரில் இருக்கலாம் இன்னொன்று சப்போர்ட்டில் இருக்கலாம்னு நான் பொதுவாகவே கொடுத்துட்டேன். அதனால தியரட்டிக்கல் எழுதுறதுக்கான காரணமே அதான். இப்போ டோட்டல் இன்டிடெர்மினசி எழுதிக்கிறேங்க. இப்போ தியரி எழுதுறதுக்கான நோக்கம் என்னன்னா இப்போ உங்களுக்கு புரியும் எல்லாத்துக்கும். டோட்டல் இன்டிடெர்மினசி அதாவது டிஎஸ் தான் சொல்கிறேன். இன்டிடெர்மினசி indeterminacy equal to அதாவது டிஎஸ் தான் அப்படி சொல்லுவோம் equal to ஃபர்ஸ்ட் டிஎஸ்ஐ கீழே எழுதிக்கலாம். இது என்னன்னா மைனஸ் டிஎஸ்சி என்னுடைய டிகிரி ஆஃப் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டர்மினஸ்லேருந்து டிகிரி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டர்மினஸை கழிக்கணும். கவனமாக இருக்கும். அப்போ வேர் டிஎஸ்சிங்கிறது என்ன அப்படின்னா டிகிரி ஆஃப் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. அதுக்கு டிஎஸ்சி சபிக்ஸில் தான் போடுறேன். இந்த எஸ்சி எஸ்ஐனா அப்படின்னா டிகிரி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. ஓகே சார் கிளியர் தானே புரியுதானே? Yes, sir. ஓகே இப்போ நான் மேலே சொன்னதை இப்போ நான் கேட்பேன், நீங்கள் தான் சொல்லணும். அப்போ ஒரு டோட்டலாக ஒரு இன்டிடெர்மினசி கண்டுபிடிக்கணும்னா அதில் என்ன சார் இருக்கு? எதுலேருந்து இதை கழிக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? டிஎஸ்ஐ சொன்னேன். அதுக்கு நான் விளக்கம் என்ன? டிகிரி ஆஃப் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. அடுத்து எஸ்சிக்கு என்ன? டிகிரி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. அதெல்லாம் என்ன சார்? இன்டர்னல்னா என்ன அர்த்தம்? இன்டர்னல் ரியாக்ஷன் எதில் டெவலப் ஆகும்? மெம்பர் டெவலப் ஆகும். எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் எதில் டெவலப் ஆகும்? சப்போர்ட்டர் டெவலப் ஆகும். Support. ஓகே அப்போ மொத்தம் 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரிக்ஸ் தான் ரியல் லைஃப்ல பார்க்குறோம். அது ஒன்று பீமு, இன்னொன்று ட்ரஸ்ஸஸ், இன்னொன்று ஃப்ரேம்டு ஸ்ட்ரிக்ஸ் ஃப்ரேம்ஸ். அப்போ இந்த பீமில் எல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்த பீம் டைப் எல்லாமே அது ப்ராப்ளிக் கனெக்டவர், ஃபிக்ஸ்டு பீம், கன்டினியூஸ் பீம், இல்லை வந்து உங்களுக்கு டிட்டர்மினஸ் செக்ஷனில் பார்த்த கேன்டிலிவரு, சிம்பிளி சப்போர்ட்டு, ஓவர் கேங் பீமு எல்லாமே எல்லா கைண்ட் ஆஃப் பீமுமே எல்லாமே பீம் தானே பார்த்தோம். ஓகே டிராவல்ஸ் லோடு வருது, எட்டிக் லோடு வருது. அப்போ எல்லா பீமுமே நீங்கள் டிஎஸ் ஆர் ஐஎஸ் ஈக்குவல் டு அன்னோன் மைனஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் எடுத்திருப்பீங்க. சார் கிளியர் தானே? இந்த ஒரு ஃபார்முலா தான் எடுத்திருப்பீங்க. ஐ மீன் என்னன்னா இந்த டிஎஸ்சி வச்சு தான் எடுத்திருப்பீங்க. சார் கிளியரா? Yes, sir. புரியுதானே? Sir. ஓகே ஏன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பீமை பொறுத்தவரை மெம்பர்ல ஆக்ட் ஆகிறத எடுத்துக்க மாட்டோம். கொடுக்கக்கூடிய லோடு சப்போர்ட்ல வந்து என்ன ரியாக்ஷன் டெவலப் பண்ண போகுது தான் எடுத்துக்குவோம். ஏன்னா அங்க வந்து நம்ம கன்சிடர் பண்ணாவே போதும், மெம்பரை பத்தி பிரச்சனை இல்லை நமக்கு. ஆனா ஒரு ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் பொழுது லோடு உங்களுக்கு ஜாயின்ட்ல ஆக்ட் ஆகும். ஓகே அப்படிங்கும் போது இதுல மெம்பர்லயே இது எப்படி டிராவல் ஆகுதுன்னு கண்டிப்பா ஃபோர்ஸஸ் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும், லோட கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அதே ஒரு பிரைமரி செக்ஷன்ல ஆக்ட் ஆகும் பொழுது இங்க லோடு வந்து மெம்பர்ல கொடுத்தாலும் அது இங்க ஜாயின் கொடுத்துருக்கும், இங்க ஜாயின் கொடுத்துருக்கும். அப்படிங்கும் போது அடுத்த மெம்பருக்குள்ள டிஸ்டர்ப் ஏற்படுத்தும். அப்ப மெம்பரையும் கன்சிடர் பண்ணணும். சார் கிளியரா என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? சார் உள்ளுக்குள்ள ஜாயின் Sir. வர்றதுனால அந்த ஒரு மெம்பர் வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அது ஜாயின் கொடுத்துருக்கிறதுனால ஒண்ணு இன்னொன்னு எப்படி டிஸ்டர்ப் பண்ணுது உள்ளுக்குள்ள கண்டுபிடிக்கணும்.
சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா சிவில்ல என்ன சொன்னேன்? நம்ம எடுக்கக்கூடியது எல்லாமே ஸ்டெபிலிட்டி, ஸ்டாட்டிக்கா இருக்குன்னு சொன்னேன். ஜாயிண்ட் என்ன செய்யும்? மெக்கானிசத்த கிரியேட் பண்ணும். இப்படி இருக்கக்கூடிய பீம்ல நான் ஒரு வேலை இங்க ஒரு பிஞ்ச் குடுத்தேன்னா, நான் இந்த மெம்பரையும் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இங்க. பீம்ல அப்படிதான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? நீங்க நார்மலா ஒரு பிக்ஸ்டு பீம் குடுக்குறேன் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வெர்டிகல் லோட் வித் வெர்டிகல் லோட் குடுத்துருக்கேன் அப்படின்னா, ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் எடுத்துக்குவீங்க. 2 எடுப்பீங்க. கர்சனல் எடுத்துக்க மாட்டீங்க. அப்ப இங்கே 2, இங்கே 2. அப்ப அன்னோன் மைனஸ் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் போடும்போது 4 - 2 = 2ன்னு போடுவீங்க. கரெக்ட் தானே? ஓகே தானே? சார் அப்ப அதே வந்து இதுல ஒரு பிஞ்ச் குடுத்துட்டோம்னா, மெம்பர் எப்ப கன்சிடர் பண்ணுவீங்க? மெம்பர் எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க? அப்ப இங்க m-1 போடுவீங்க. அப்ப இங்கேருந்து ஒரு மெம்பர், இங்கேருந்து ஒரு மெம்பர். அப்ப 2 - 1 = 1ன்னு போட்டு, இந்த 2லேருந்து 1 கழிச்சு 1 எழுதுவீங்க. ஞாபகம் இருக்கா அதுக்கு முன்னாடினா? கிளியர் தானே சார்? சார் சார் கிளியரா? காலேஜ்ல அப்படி தானே படிச்சிருப்பீங்க? கிளியர் தானே சார்? அப்ப இது எஸ் சார் மூலம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்க கிஞ்ச் குடுத்திருந்தால், கவனம். கிஞ்ச் குடுத்திருந்தா, நம்ப இன்டர்னல் ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணணும். ஐ மீன் மெம்பர கன்சிடர் பண்ணணும். அப்ப நீங்க கிஞ்ச் வராத வரை ரியல் லைஃப்ல பார்க்கக்கூடிய எல்லா பீம்லயும் டைரக்ட்டா சப்போர்ட்டே எடுத்துக்கிறோம். லோட் குடுத்தது. அதனால இங்க மெம்பர பார்க்க மாட்டோம். அதனால தான் இந்த டேர்மே இருக்காதுங்க. ஒன்லி இந்த டிஎஸ்சி டேர்ம் வச்சு தான் டிஎஸ்சி ஈக்குவல்ன்னு இருக்கும். சார் கிளியர்? சார் கிளியர் எஸ் தானே? சார் ஓகே. ஆனா, இங்க பொறுத்தவரை நான் என்ன செய்யணும்? டிஎஸ்ஐயும் கன்சிடர் பண்ணணும். டிஎஸ்சியும் கன்சிடர் பண்ணணும். அதுக்கு நான் அர்த்தம் என்ன சார்னா, மெம்பரையும் கன்சிடர் பண்ணணும். என்னுடைய சப்போர்ட்டையும் கன்சிடர் பண்ணணும். சார் கிளியரா? அதனால தான் இப்ப நான் நடத்துவேன் கான்செப்ட்டா. இதுக்கு முன்னாடி பார்முலா குடுக்கும்போது கூட இந்த அனாலிசிஸ்ல அதாவது m+r-2j அப்படின்னு மெம்பரையும் கன்சிடர் பண்ணியிருப்பேன். ஜாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணியிருப்பேன். அதாவது சப்போர்ட்டையும் கன்சிடர் பண்ணியிருப்பேன். சார் கிளியர்? எஸ் சார் சார் ஓகே. அப்ப இது வந்து ஒரு பி ப ஒரு ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. இதுக்கு வரும்போது 2 டைமென்ஷன்ல 3m r-3j இதுல ஜாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணியிருப்பேன். சப்போர்ட் ரியாக்ஷனையும் கன்சிடர் பண்ணியிருப்பேன். அப்ப எழுதிக்கிறேங்க. நான் குடுக்குறேன். என் சைட்லயே இருக்கட்டும். உங்களுக்கு தகுந்த மாரி. நீங்க பென்சில் எப்படி வேணுமாலும் எழுதிக்கிறீங்க. இப்ப நான் அடுத்து என்ன சார் பண்ண போறேன் அப்படின்னா, கவனம். அதாவது இப்ப அடுத்த லெவலுக்கு போப்போறேன். அடுத்த லெவலுக்கு ஸ்ட்ரெய்ட்டா போயிருவேனா அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சில பேசிக்கான விஷயங்கள் சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னா, சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் பார்க்கணும். சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகே. இப்ப சப்போர்ட் ரியாக்ஷன் என்ன சார் அப்படின்னா, அதாவது சப்போர்ட் ரியாக்ஷன் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு வரக்கூடிய லோடுக்கு உள்ள இருக்கிற சப்போர்ட்ல எந்த அளவுக்கு ஆ ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறது. அது எப்படி சொல்றேன்? ரெஸ்ட்ரெய்னிங் ஆஃப் டிஃபார்மேஷன் அட் சப்போர்ட். கிவ்ஸ் த ரைஸ் டூ சப்போர்ட் ரியாக்ஷன் ஓட குடுக்கலாம். சரி ஓகே இதெல்லாம் வேணாம். ஸ்ட்ரெய்ட்டா போட்டுக்குறோம். ஒரு பிளேன் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கிறேங்க. பிளேன் ஸ்ட்ரக்சர் நீங்க எழுதிக்கிறேங்க. இதுல மொத்தம் 3 இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிஜிட் குடுக்கணும். உங்களுக்கே தெரியும். ஒய்ய பொறுத்து ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆகும். எக்ஸ பொறுத்து ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆகும். மொமெண்ட்ட பொறுத்து ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆகும். அது இஜெட்ட பொறுத்து. ஏன்னா, ஒரு பிளேன் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இப்படி இருக்கும். சார் கிளியர் தானே? சார் சார் ஓகே. அப்ப மொமெண்ட். இது இஜெட்ன்னு குடுக்குறோம். ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க. இந்த பிக்ஸ்ட் சப்போர்ட் என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் பிக்ஸ்ட் சப்போர்ட் எப்படி இது வந்து இதாகும் லோடு குடுக்கும்போது? இப்படிதான் வரும். இது உங்களுக்கே புரியும். அப்ப இது இங்க தீட்டா = 0, டெல்டா = 0ன்னு குடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்படிதான் பார்த்திருப்பீங்க. சார் கிளியர் தானே? ஓகே. எஸ் சார் இப்ப இந்த டெல்டா = 0ன்னு குடுத்துருக்கேன்னா, இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? எக்ஸ பொறுத்து ரியாக்ஷன் டெவலப் ஆகுறதுனால, எனக்கு டெல்டா எக்ஸ் அளவுக்கு இங்கிட்டு மூவ் ஆகாது. டெல்டா எக்ஸ் அளவுக்கு மூவ் ஆகாது. இன்டு போட்டுட்டேன். ஆர் ரியாக்ஷன் டெவலப் ஆகுறதுனால, இந்த சப்போர்ட் கீழே சிங்க் ஆகாது. செட்டில் ஆகாது. டெல்டா ஒய் அளவுக்கு சப்போர்ட் ஆகாது. கீழே சிங்க் ஆகாது.
சார் கிளியர் தானே? sir, கிளியர் சார்? Yes, sir. அப்ப இது எழுதிக்கிறேங்க. ஒரு பிக்ஸ்டு சப்போர்ட் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய்னா முக்கியம். நான் பின்னாடி டிகிரி அப்ளிகேஷன் நடத்தும்போது இதை வச்சு தான் நான் சொல்லுவேன். அதுக்காக தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி எழுதுறேன். அப்ப இந்த பிக்ஸ்டு சப்போர்ட் என்ன செய்யுது அப்படின்னா, ரெஸ்ட்ரைன்ஸ் தடுக்குது. எது தடுக்குது அப்படின்னா, எக்ஸ் டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிறதையும், ஒய் டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிறதையும், ரொட்டேஷன் ஒரு புள்ளி தான் அந்த இடம். அப்ப அந்த ரொட்டேஷனிங் ரொட்டேஷனாவே என்ன அர்த்தம்? காசம் இஜெட் வந்துடும். ரொட்டேஷனாவே இதை பொறுத்தா முறுக்கும். ஒரு 2 டைம்ஸ் செக்ஸரா இருந்தாலுமே இஜெட்டை பொறுத்தா முறுக்கும். அப்ப டீட்டா இஜெட் அது மொமெண்ட்டை தான் சொல்றேன். அப்ப இதை எடுத்து எது கொடுக்குது இது கொடுக்குது அப்படின்னா ஹென்ஸ் இதெல்லாம் நடக்க விடாம எது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா ஹென்ஸ் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் RX, RY and சார் புரியுதா? கிளியர்? இது sir, 3 நம்பர் 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. 3 இதுவும் கொடுக்கும். மேல பிளேன் செக்ஷன் எழுதிருக்கேன். இதே மாதிரி தான் டக்கு நீங்க சொல்ல போறீங்க. இப்ப நான் தியரியில் எழுதிட்டு இருக்க போறல டக்கு 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 நம்ம என்ன செய்ய போறோம்? இது வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போறோம். இப்ப சொல்லுங்க. ஒரு ஃபின் சப்போர்ட்ல ஒரு கிஞ்சிலே எடுத்துக்கிறோம். இங்கே உங்களுக்கு தெரியும். ஒய்யை பொறுத்து ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆகும். எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஹோம்ஒர்க் கிரியேட் ஆகும். அப்ப இங்க என்ன சார்? சப்போர்ட் ரெஸ்ட்ரைன்ஸ் எது நடக்கும்? அதாவது டெல்டா எக்ஸ நடக்கக்கூடாது. அதே ஒய் டைரக்ஷன்லையும் மூவ் பண்ணக்கூடாது. செட்டில் ஆகக்கூடாது. அதாவது டெல்டா எக்ஸ் நடக்கக்கூடாதுன்னா ஸ்பே நடக்காது. நோ ஸ்பே. ஒரு மெம்பர் கரெக்டாக மூவ் ஆனால் ஸ்பேன்னு தானே சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ஓகே. அது கீழே மூவ் ஆனால் செட்டில்மெண்ட் சிங்க் ஆகுது சப்போர்ட் நடக்காதுன்னு அர்த்தம். ஆனா எதுக்கு நடக்கும் அப்படின்னா ரொட்டேஷன் நடக்கும். ஹீட்டா கிரியேட் ஆகும் இங்கே. சார் கிளியர்? ஓகே தானே? Yes. ஓகே. அப்ப இது ரெண்டையும் நடக்க விடாம கொடுக்கக்கூடிய யாருன்னா நம்மளுடைய RX, RYs உடைய இந்த 2 பேர். கிளியர் தானே? அப்ப sir, இங்க வந்து இது நடக்காம டெவலப் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து 2 பேரும் கொடுக்க போறாங்க. அடுத்து சைட்ல எழுதுறேன். இதே இந்த பின் சப்போர்ட்ல இந்த கிஞ்சை தூக்கிட்டு ரோலர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பிளேன்ல கொடுத்துருக்கேன். அப்ப வெர்டிகலா சப்போர்ட் கிரியேட் ஆகும். RY கிரியேட் ஆகும். ஓகே. இப்ப சொல்லுங்க சார். இங்க எதுல சார் வந்து நடக்காது? ரெஸ்ட்ரைன்ஸ் எதுல கிரியேட் ஆகும்? அப்படின்னா நமக்கு ஒய் டைரக்ஷன்ல ரெஸ்ட்ரைன்ஸ் கிரியேட் ஆகும். அப்ப இந்த சைடு மூவ்மெண்ட் நடக்காது. அப்ப எக்ஸ்ல ஸ்பே நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதே சேம் டைம் உள்ளுக்குள்ள ஏன் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஹீட்டா ரொட்டேஷன் அளவு கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க ஒன் கிரியேட் ஆகக்கூடிய இந்த சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகே. இப்ப இது மூணுக்கும் பார்த்தாச்சு. இப்ப இதை வச்சு நான் அடுத்து என்ன கொண்டு போறேன் அப்படின்னா என்னோட டிஎஸ்சி கண்டுபிடிக்க போறேன். என்னோட டிஎஸ்சி உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு படிச்சிருப்பீங்க எங்கன்னா ஆனா அது வந்து ஸ்டார்டிங் டோட்டலா டிஎஸ்சி ஈக்குவல் டு ஆர் அன்னோன் மில்லிசீக்கிரட் ஈக்குவேஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இங்க என்ன ப்ராப்பரா பார்க்கணும். உண்மையிலே அது என்னன்னு இப்ப எழுதிக்கிறீங்க ஹெட்டிங் கொடுக்குறேங்க. அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சருக்கு எழுதிக்கிறேங்க. ட்ரெயின் ஸ்ட்ரக்சர் முடிச்சாச்சு. இப்போ ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் எழுதிக்கிறேங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்லோவா தான் போற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே மூவ் ஆகிட்டே இருக்கும். கான்செப்ட் புரிய வச்சுட்டோம். இப்போ ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை இப்போ நம்ம மேலே சொன்னா அதே பிக்சர் சார். நான் டயக்ராம் தான் கொடுக்கல. என்னோட சப்போர்ட் தான் கொடுக்குறேன். ஓகே. இதே பிக்சர் சப்போர்ட். அப்போ சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ்ல என்ன சார் இருக்கும்? அதாவது பிக்சர் சப்போர்ட். ஜாயிண்ட் வந்து ரிஜிட் ஜாயிண்ட். ஓகே. அப்போ இதுல என்ன சார் இருக்கும்? சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ்.
ஆர் இருக்கும். என்னென்ன எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து ரியாக்ஷன், ஜெட்டை பொறுத்து ரியாக்ஷன், அதுக்கடுத்து எக்ஸை பொறுத்து 1, ஒய்யை பொறுத்து ஜெட்டை பொறுத்து மொத்தம் 6 நம்பர்ஸ் இருக்கு. இதில் வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும்போது 3 டைம்ஸ் ஆட்டால் 6 ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. ஓகே, அடுத்து பின் சப்போர்ட். இதில் சப்போர்ட் ரியாக்ஷன் எவ்வளோ இருக்குன்னா, அதாவது ப்ராக்கெட் எழுதுகிற ஸ்ட்ரீட்டாகவே எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து இஜெட்டை பொறுத்துனா 3 இருக்கும். சார் கிளியரா? ஏன்னா மொமெண்டே உள்ளுக்குள்ள வராது. ஓகே, அடுத்து இதே பின் சப்போர்ட்ல ஒரு ஸ்பேஸுக்கு சார் ரோலர் சப்போர்ட்டுக்கு பின் கிஞ்சி 2 ஒன்றா ரோலர் வேறு இப்படி கொடுக்கலாம். அல்லது இதே டயக்ராமை ஆர் ஒரு முட்டையை போட்டு கீழே ஒரு இப்படி போட்டு இப்படி கொடுக்கலாம். எல்லாம் ஒன்று தான். சார் கிளியர்? ஓகே, இப்போ இதுக்கு எத்தனை சார் டெவலப் ஆகணும் அப்படின்னா எழுதிக்கிறேங்க. அதாவது எத்தனை டெவலப் ஆகும்? 2Dயாக இருக்கட்டும் 3Dயாக இருக்கட்டும், எத்தனை தான் டெவலப் ஆகுது? ஒன்று தான் டெவலப் ஆகுது. கிளியர் தானே? ஓகே Yes, sir. சார் ஓகே ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப். இப்போதான் பண்ணலாம். இப்போதான் உண்மையான இதுக்குள்ளே வர போகிறேன். இவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சாதான் உள்ளுக்குள்ள அடுத்து நான் போக முடியும். ஓகே, இப்போ எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினேஷன் கெட்டிங் கொடுக்குறேன். மேலே டோட்டலாக டிஎஸ்சி ஈக்குவல் டிஎஸ்ஐ மைனஸ் டிஎஸ்சின்னு பார்த்தோன்னே இப்போ அதில் ஒவ்வொன்றா எடுத்து உங்களுக்கு கான்செப்டில் புரிய வச்சுட்டு ப்ராப்ளம் டக்குன்னு போயிட்டு இருக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம? அப்போ எழுதிங்க சார், எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினேஷன் கெட்டிங் கொடுக்குறேங்க. இன்டிடெர்மினசி இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பி சபிக்ஸில் எஸ்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி என்ன சார் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இதான் நான் சொன்னேன். டிஎஸ்சின்னு இதை தான் எடுத்துக்கிட்டீங்க. டிஎஸ்ஐஎஸ் 0 ஐஇடின்னு சொன்னேன். அப்போ என்ன சார் வரும்? டிஎஸ்சி ஈக்குவல் என்ன வரும்? டோட்டல் நம்பர் ஆஃப் சப்போர்ட் ரியாக்ஷன் இந்த செக்சர். சார் நான் என்ன சொன்னேன் மேலேயே? அதாவது டிஎஸ்சி ஈக்குவல் டு டிஎஸ்ஐ அழிச்சிருவேன் மைனஸ் டிஎஸ்சி. இதில் எஸ்ஐங்கிறது மெம்பரில் டெவலப் ஆகக்கூடிய இன்டர்னல் ரியாக்ஷன், எஸ்சிங்கிறது சப்போர்ட் டெவலப் ஆகக்கூடிய ரியாக்ஷனை பற்றி பேசுறது. அதனால தான் ஒரு பீம் எடுக்கும்போது ஜாயிண்ட் கொடுக்காத வரை சப்போர்ட் வந்து கன்சிடர் பண்ண மெம்பரை கன்சிடர் பண்ணு சொன்னேன். நீங்கள் கண்டுபிடிச்சது எல்லாமே டிஎஸ்சி தான், டிஎஸ்சின்னு எடுத்து கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? Sir. ஓகே, சார் அப்போ டிஎஸ்சியில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அன்னோன் மைனஸ் ஈக்குவல் கொடுக்க போகிறேன். அந்த அன்னோன்ஸ் வந்து எதில் ஏற்படக்கூடிய அன்னோன்ஸ்? நான் மெம்பர்ல ஏற்படுறதை எடுத்துக்கிறேனுமா, சப்போர்ட்ல ஏற்படுறதை எடுத்துக்கிறேனுமா? ஐ மீன் இன்டர்னல் ரியாக்ஷன் எடுத்துக்கணுமா, உங்களுக்கு சப்போர்ட் ஏற்படுற எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் எடுத்துக்கிறேனுமா? ப்ராப்ளம்ல Support ல உள்ளது சப்போர்ட் சார் எடுத்துக்கணும். சப்போர்ட்டே எடுத்துக்கிறேன். இப்போ புரியுது என்ன சொல்றேன்னு? சார் எல்லாத்தையும் ஈக்குவல் தான் கழிக்க போறோம் நம்ம. அது பிரச்சனை இல்லை. ஏன் எதோட கழிக்க போறோம்? அதாவது நம்ம மெம்பர்ல உள்ளதை கன்சிடர் பண்ணிக்க போறோமா, இல்ல சப்போர்ட்ல உள்ளதை கன்சிடர் பண்ணிக்க போறோமா? அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா இன்டர்னல் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய மெம்பரை கன்சிடர் பண்ண போறோமா, எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய சப்போர்ட்டை கன்சிடர் பண்ண போறோமா இருக்கும். இப்போ டிஎஸ்சியில் மெம்பருக்கு விளக்கமே அதே அப்படி தேவையில்லை. எப்போ தேவைப்படும் அப்படின்னா உங்களுக்கு இடையில ஒரு ஜாயிண்ட் ப்ரொவைட் பண்றீங்க, உள்ளுக்குள்ள ஒரு மெக்கானிசம் கிரியேட் ஆக போகுது. அதாவது உள்ளுக்குள்ள ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்கு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அன்ஸ்டேபிளா மாறப்போகுது. அப்பதான் உங்களுக்கு உள்ளுக்குள்ள நீங்க அது மெம்பரை கன்சிடர் பண்ணணும். அது சொல்லி கொடுப்பேன். ஒரு 2 டைம்ஸ் எல்லாம் M-1 3 டைம்ஸ் எல்லாம் M-1ஓட 3 பெருக்கிக்கிறேன். நான் சொல்றேன், அதை நான் ஏன் பண்றோங்கிறதே சொல்றேன். ஓகே, இப்போ எழுதிக்கிறீங்க சார். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் சப்போர்ட் தான் இருக்க போறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் சப்போர்ட் ரியாக்ஷன் இன் த செக்ஷன். இதில் இது மைனஸ் இது ஈக்குவல் ஈக்குவேஷன் 2Dனா 3 3Dனா 6.
number of equations of static equilibrium available. clear சார்? புரியுதா சார்? Yes, sir. ஓகே. Yes, sir. இப்போ நீங்களே உங்களுக்கே தெரியுங்களா தானே சார்? நான் இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 2 டைமென்ஷனல் செக்ஷன்னா இது ரியாக்ஷன் அப்படி அன்னோன்ஸ் அப்படி வச்சுக்கிறோம். நான் இங்கே மறுபடியும் அன்னோன்ஸ் நான் இங்கே விட மாட்டேன், எடுத்த போகிறதில்ல. ரியாக்ஷன்ஸ் அன்னோன்ஸ் ரியாக்ஷன் தானே. மைனஸ் 2 டைமென்ஷனுக்கு எத்தனை எடுத்துக்கிறோம்? பிளேன் செக்ஸ் இருக்கு 3. ஓகே, பிளேன் செக்ஸ் இருக்கு சார். அந்த ஸ்ட்ரென்தாமெண்ட்ல படிக்கணும் அன்னோன் மைனஸ் எழுதிருப்போம். அங்கே எத்தனை எழுதுறீங்க? அன்னோன் மைனஸ் ஈக்குவல் 2 டைமென்ஷன் இருக்கு 3 தானே எழுதுறீங்க. Yes, sir. ஏன் ரியாக்ஷன் மைனஸ் 3 எனக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிட்டேன் கான்செப்ட்ல. பிளேன் செக்ஸ் அதே டிஎஸ்சி சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் மைனஸ் 6 எங்க ஸ்பேஸ் செக்ஸ் இருக்கு. இது வரையும் புரியுதா? Sir. இதை அப்படியே இந்த இடத்துல வச்சுக்கிறோம். இதை பத்தி பேசியாச்சு, படிச்சாச்சு. இதை அப்படியே வச்சுக்கிறோம். ப்ராப்ளம்னா பின்னாடி சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இன்டர்னல் இன்டிடெர்மினேட். இப்போ இங்கே தான் விஷயம். ஏன் இது எக்ஸ்டர்னல் சொல்லிட்டு இப்போ இன்டர்னலுக்கு வர நான் இன்டர்னல் தான் இங்கே வேணும் எனக்கு. அது ஏன் செய்யிட்டு அதை சொல்லாமல் இதுக்கு வந்தேங்கிறத அப்புறம் சொல்றேன். அப்போ நான் இன்டர்னல் இன்டிடெர்மினேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறேன் சார். என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, என்னால் ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்லையுமே இன்டர்னல் இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபார்முலா ஒரு ட்ரெஸ்னா எம் பிளஸ் ஆர் மைனஸ் 2J 2Dயில் எம் பிளஸ் ஆர் மைனஸ் 3J 3 டிமென்ஷனில் ஒரு ஒரு ரிஜிட் சப்போர்ட்டாக இருக்குது ஒரு டேபிள் சிக்ஸர் அப்படின்னா 3M + R - 3J 2D 6M + R - 6Jங்கிறது 3D அப்படின்னு படித்து எழுதிக்கலாம். நீங்கள் கான்செப்டில் பார்த்துக்கிறீங்க. உண்மையிலே ஒரு செக்ஷன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இன்டர்னல் டேரக்டாக கண்டுபிடிக்க முடியாது. டிஎஸ் கண்டுபிடிச்சி டிஎஸ்சி கண்டுபிடிச்சி அதுலேருந்து உங்களுக்கு தேவையான இன்டர்னல் இன்டர்மினேஷனை கொண்டு வந்துக்கலாம். அதாவது மெம்பரில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை கொண்டு வந்துக்கலாம். சார் கிளியரா? என்ன சொல்ற புரியுது உங்களுக்கு? ஓகே, அப்போ எழுதிக்கிறேங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இன்டர்னல் இன்டிடெர்மினசி டிஎஸ்ஐ இது வரணும். நான் இப்போ தான் சொன்னேன், இதை என்னால் ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்க முடியாது. மேலே கொடுத்தன ஃபார்முலா டோட்டல் இன்டிடெர்மினசி ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ஈக்குவல் டு என்ன வரும்? டிஎஸ்ஐ மைனஸ் டிஎஸ்சி. இதெல்லாம் பார்த்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஓகே, இந்த டிஎஸ்ஐ வச்சுக்கிட்டான் இந்த டிஎஸ்ஐ வச்சுக்கிட்டான் நான் எப்படி இதை கொண்டு வரப்போறேன் அப்படின்னா என்னுடைய டிஎஸ்ஐ வேணுங்கிறதுக்கு நான் டோட்டல்லேருந்து என்னுடைய எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினஸை கழிக்க போறேன். அப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா நான் இந்த ஃபார்முலாலேருந்து நீங்கள் சார் இது இந்த மைனஸ் இங்கிட்டு போனால் ப்ளஸ் அப்படி எடுத்துக்க கூடாது. எனக்கு இன்டர்னல் இன்டிடெர்மினஸ் கண்டுபிடிக்கணும்னா என்னுடைய டோட்டல்லேருந்து என்னுடைய எஸ்சியை வந்து கழிக்க போகிறேன். ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸை கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினஸை கழிக்க போகிறேன். அப்போ இதை ஃபார்முலா எழுதான் குழப்பிங்கிறதுக்காண்டி அதனால இந்த கலர் அழிச்சேன். அப்போ இதை அழிச்சிட்டு மறுபடியும் பேக்கில் கொடுக்குற பாருங்க. நீங்கள் பார்த்தா தெரியும் மேலே இது இந்த மோடில் தான் கொடுத்துருக்கேன். இதை என்னுடைய எஸ்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு என்னுடைய டோட்டல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து என்னுடைய எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன்ஸ் கூடிய சப்போர்ட்டில் டெவலப் ஆகக்கூடியதை விலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்ன இருக்கும்? இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸ் தான் இருக்கும். சார் கிளியரா? சார் நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. அதாவது நான் டிஎஸ்சி ஈக்குவல் டிஎஸ்சி மைனஸ் டிஎஸ்சி இது காமன் ஃபார்முலா. நான் இங்கேருந்து நான் இப்போ வந்து டிஎஸ்ஐ கண்டுபிடிக்க போகிறதில்ல. சார் கிளியரா? சார் சார் புரியுதா உங்களுக்கு? ஏன் இங்கேருந்து கண்டுபிடிக்கிறது இல்லைன்னா எனக்கு இது ரெண்டோட வேல்யூ தெரிஞ்சது தான் என்னோட டோட்டலே கண்டுபிடிக்க முடியும். சார் கிளியரா? சார் புரியுதா? ஓகே, அப்போ நான் என்ன செய்யறேன்னா ஒரு செக்ஷருக்கு நான் கான்செப்ட் ஓரியன்டா டிஎஸ் கண்டுபிடிக்க போறேன். இனியும் ஒரு செக்ஷரா இருந்தாலும் எப்படி கண்டுபிடிக்க நான் சொல்லி கொடுப்பேன். நான் சொல்லுவேன் ஒரு கான்செப்ட்
இது வந்து தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான். அப்ப இந்த கான்செப்ட் மூலமா டிஎஸ் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா ஓரியன்டா மேத்தமெட்டிக்கலா டிஎஸ்சி கண்டுபிடிப்பேன். இந்த டிஎஸ்சி என்ன? இப்பதான் ஃபார்முலா கொடுத்தேன். ஆர் மைனஸ் 3 2 டைமென்ஷனுக்கு, ஆர் மைனஸ் 6 3 டைமென்ஷனுக்கு. சார் கிளியரா என்ன சொல்றேன்னா? அப்ப Yes, sir. ஆல்ரெடி சார் கான்செப்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஒரு எக்ஸ்ங்கிற வேல்யூ. இப்ப டிஎஸ்சிங்கிறது மேத்தமெட்டிக்கலா ஒய்ங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிருவேன். அது ஃபார்முலா இருக்கு. அப்ப எக்ஸ் தெரியுது, ஒய் தெரியுது அப்படின்னா இந்த டோட்டலா டிஎஸ்ல இருந்து என்னுடைய ஒய்யை கழிச்சிட்டேன் அப்படின்னா என்ன தெரிஞ்சிடும் எனக்கு? டிஎஸ் தான் எக்ஸ். எக்ஸ்ல இருந்து ஒய்யை கழிச்சிட்டா எனக்கு தேவையான டிஎஸ்ஐ கிடைச்சிடுவோம்ல. சரி, வரக்கூடிய லோடுனால மெம்பர் சப்போர்ட் ரெண்டையும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்ப எனக்கு என்ன கேட்கறேன்னா மெம்பர் லோத்தையும் உள்ளது வேணும். அப்ப நம்ம டிஎஸ்ங்கிறது டோட்டலா என்ன செய்வேன்? சப்போர்ட்ல உள்ளதை எடுத்துக்குவேன், மெம்பர்ல உள்ளதை எடுத்துக்குவேன். சப்போர்ட்ல உள்ளதான் எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன், மெம்பர்ல உள்ளது இன்டர்னல் ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். ஆனா எனக்கு மெம்பர்ல உள்ளது தான் வேணும்னா சப்போர்ட்ல உள்ளதை ரிமூவ் பண்ணிவிடணும். அப்ப எனக்கு டோட்டலா வேல்யூ இருக்கு, சப்போர்ட்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியுது. அப்ப இன்டர்னலா எவ்வளவு இருக்குன்னு தெரியும்னா டோட்டல் வேல்யூல இருந்து சப்போர்ட் உள்ளதை கழிச்சுட்டா மெம்பர்ல எவ்வளவு இருக்குன்னு அப்ப இன்டர்னல் எனக்கு கிடைச்சிடும். சார் கிளியரா? கிளியர் தானே? எஸ் சார் Yes, ஓகே. sir. அப்ப எஸ் சார் நான் இப்ப பெரிய இதுல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து உங்களுக்கு எதுல இருந்து வரேன் அப்படின்னா ஒரு பிரேம்டு செக்ஷன்ல இருந்து அப்படி கீழே வரேன். இது வந்து அப்ப எனக்கு இதுல என்ன கண்டுபிடிக்க போறேன் சார் அப்படின்னா டிஎஸ்ஐ. அப்ப சீக்வல் டு என்னுடைய டோட்டல் இன்டிடெர்மினசி மைனஸ் எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி. இதை கண்டுபிடிச்சிட்டா எனக்கு இன்டர்னல் இன்டிடெர்மினசி டிஎஸ்ஐ கிடைக்கும். இன்டர்னல் இன்டிடெர்மினசி கிடைச்சிருக்கு. நான் என்னதான் நடத்தினாலும் இப்ப உங்களுக்கு நான் ப்ராப்ளம் கொடுத்தா உங்களுக்கு புரியும், ஒரு ஐடியா வரும். ஓகே ஓகே சார். இப்போ ஆரம்பிச்சிடும். அப்போ டிகிரியா ஸ்டார்டிங் இன்டிடெர்மினசி பார் ஒரு பிரேம்டு செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். காப்பி போட்டுக்கிறது வரிசையா கான்செப்டா எப்படி டிஎஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது டிகிரி ஆஃப் பார் பிரேம்ஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்ன புரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் டிகிரியா ஸ்டார்டிங் இன்டிடெர்மினசிங்கிறது டிஎஸ்ஏ சொல்றேன்னா டிஎஸ்ஏ சொல்றேன்னா டிஎஸ்சி சொல்றேன்னா எனிவன் டக்குன்னு சொல்லுங்க. சார் டக்குன்னு சொல்லுங்க சார். சார் இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களே. நான் டிகிரியா ஸ்டார்டிங் இன்டிடெர்மினசி கண்டுபிடிக்கணும். நான் டிஎஸ்ஐ சொல்றேன்னா டிஎஸ்ஐ சொல்றேன்னா டிஎஸ்சி சொல்றேன்னாலும் கேட்குறேன். நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னு கேட்குறேன் உங்கள்கிட்ட. வார்த்தை தமிழ்ல கொடுத்து சாரி வார்த்தை தேரியில கொடுத்துட்டேன். நான் நொட்டேஷன் தான் சொல்றேன், எப்படி டினோட் பண்ண போறோம்னா DS. டிஎஸ். ஏன்னா இங்க ஏதாச்சும் இன்டர்னல் வார்த்தை உச்சரிச்சிருக்கேனா இல்லை எக்ஸ்டர்னல்ங்கிற வார்த்தை உச்சரிச்சிருக்கேனா? இப்போ மீதி இருக்குது டிஎஸ் தானே. டிகிரி ஸ்டார்டிங் இன்டிடெர்மினசி இதுக்கு முன்னாடி நீங்க ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர்ல டிஎஸ் வந்து எண்டில் ப்ராப் வந்து ரோலர் இருக்கும்போது ஐஎஸ் வந்து 1 டிஎஸ் 1. அதே வந்து கிஞ்சி இருக்கும்போது டிஎஸ் 2. அது பிக்சர் சப்போர்ட்டுக்கு எப்பயுமே டிஎஸ் வந்து 2. அதே வந்து உங்களுக்கு இன்டிடெர்மினட் செக்ஷனுக்கு இந்த வேல்யூ. டிடெர்மினட் செக்ஷனை பொறுத்தவரை கேன்டிலிவர் சிம்பிளி சப்போர்ட்டு ஓவர் கேங் எல்லாத்துக்குமே டிஎஸ்ங்கிறது 0. படிச்சீங்களே, ஞாபகம் இருக்கா இல்லையா? டிஎஸ்ல ஐஎஸ்னு. Yes, sir. அதான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடுக்கு நான் 2 பேசிக் கான்செப்ட் சொல்ல போறேன். அதாவது உங்களுக்கு இந்த மரத்தை நான் வெட்டுவாங்கல, இப்படி ஒரு மரம் இருக்கு சார், இங்க ஒரு மரம் இருக்கு சார். இப்ப இந்த மரத்தை ஒரு செடி மாதிரி கொடி மாதிரி பறந்து இது ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு மெம்பர் டெவலப் ஆயிடுச்சு. இந்த மெம்பர் தான் ஒரு கொடி. இந்த மரத்தை தனித்தனியா நீங்க காட்டணும். அப்ப என்ன செய்வீங்க? இந்த இடத்துல கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த மரம் இப்படி தனித்தனியா நிக்கும். இது ஒரு மரமா இது ஒரு மரமா நிக்கும். ஓகே தானே? கிளியர்? எஸ் சார் Yes, sir. ஓகே. அப்ப இது பேர் என்னன்னா ட்ரீ கட்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. சார் இது வந்து நான் உருவாக்குன மெத்தட்னா இல்ல,
சயின்டிஸ்ட் உருவாக்குன மெத்தட் தான் ட்ரீ கட்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. பேசிக் கான்செப்ட். அப்ப இந்த 2 மரத்துக்கு எத்தனை கட்டிங் குடுத்தா இது தனித்தனியா கொண்டு வர முடியும்? சார் சொல்லுங்க. எத்தனை கட்டிங் குடுத்துருக்கோம் இங்க? 1 சார். 1 C = 1 குடுத்துருக்கோம். கிளியர். ஓகே. இப்ப இந்த மரத்துல இங்க பிக்ஸ்டு சப்போர்ட். ஒருவேளை இங்கிட்டு வந்து ஒரு பின் சப்போர்ட், ஹிஞ்ச்டு சப்போர்ட் குடுத்துருக்கேன். கட்டிங்க மென்ஷன் பண்ணணும். கட்டிங்கே கன்சிடர் பண்ணணும்னா, அதே சேம் டைம் உங்க மரத்திற்கு கீழ அதோட வேர் ரூட் வந்து ரிஜிட். அதாவது பிக்ஸ்டு சப்போர்ட் இருக்க வரை பிரச்சனை இருக்காது. அத ஞாபகம் வச்சுக்கங்க. ஒருவேளை பிக்ஸ்டு சப்போர்ட் இல்லாட்டி, அந்த மரத்தோட ரூட்ன்னு சொல்லக்கூடிய வேர ரிஜிட்டா மாத்தணும். அப்ப அந்த ரிஜிட்டா மாத்துறதுக்கு எத்தனை அன்னோன்ஸ் வெளிலேருந்து ஒரு ரியாக்ஷன் குடுக்கணும்னு பார்க்கணும். ஆட் பண்ணணும்னு பார்க்கணும். ஒரு பின் சப்போர்ட்டுக்கு ஆல்ரெடி ஒரு வெர்டிகல், ஒரு ஹாரிசான்டல் இருக்கும். மொமெண்ட் வந்து இருக்காது. அப்ப இதுல எத்தனை சார் ஆட் பண்ணணும்? ரியாக்ஷன் 1 1. அந்த ஒரு ரியாக்ஷன் எது ஆட் பண்ணணும்? மொமெண்ட் ரியாக்ஷன் ஆட் பண்ணணும். கிளியர்? எஸ் சார். அப்ப கட் பண்ணத பத்தி பேசினேன். உள்ளுக்குள்ள ஆட் பண்ண ரியாக்ஷன பத்தி பேசினேன். அப்ப இந்த 2 விஷயத்த வச்சு தான் டிஎஸ் கண்டுபிடிக்க போறோம் ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு. கிளியர்? கிளியரா? எஸ் சார். ஓகே. சார். அப்படி நான் சொல்றேன். ஒரு 3 மினிட்ஸ் எனக்கு டைம் கொடுங்க. நான் வர்றேன். அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஓகே. சார் ஆடியோல இருக்கா? கேக்குதா பாருங்க. ஓகே சார். எஸ் லாஸ்ட் சார். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே. இந்த ட்ரீ கட்டிங் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அப்ப இத நான் அப்படியே உங்களுக்கு குடுக்குறேன். பாருங்க. அப்ப இத அழிக்கிறேன். அவ்வளவுதான். டிஎஸ் ஓட வேல்யூ இத கண்டுபிடிச்சிடலாம். சார் இது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு வேற அடுத்தது என்ன பெருசா கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் இத முடிப்போம். ஆர்டர் வைஸ். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் தான் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். ஃப்ரேம்ஸ் ஆர் தியரட்டிக்கலா நான் எழுதிக்கிறேங்க. டெஃபினிஷன் மாதிரி. ஃப்ரேம்ஸ்ங்கிறது rigid joint structure or rigid jointed structure structures all the joint are made rigid by providing are made rigid by providing extra restraint in the arteries. ஓகே. அப்ப இங்க எக்ஸ்ட்ரா ரெஸ்ட்ரெயின் வந்து ஆர்டேஸ்னு கொடுக்குறேன். அதுக்கடுத்து the structure is the cut to make it. எப்படின்னா ஓப்பன் ட்ரீயா மேக் பண்ண போறோம். அப்ப ஓகே இது ஒண்ணு. ரெண்டாவது அந்த ஃப்ரேம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா the structure is then cut to make it என்னவா அப்படின்னா ஓப்பன் லைன் சாரி ஓப்பன் ட்ரீ. அது ஐ மீன் என்ன சொல்றேன்னா டிடெர்மினட் ஸ்ட்ரக்சரை மாத்த போறேன் கட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஓப்பன் ட்ரீ லைக் டிடெர்மினட் ஸ்ட்ரக்சர். அப்ப இது விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நல்லா கணிச்சிருங்க. ஒரு ஸ்ட்ரக்சரை டிடெர்மினட் ஸ்ட்ரக்சரா மாத்திட்டோம் அப்படின்னா சார் ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் டிடெர்மினட் ஸ்ட்ரக்சர் இல்ல. இது இன்டிடெர்மினட் உங்களுக்கே தெரியும். இதை நான் டிடெர்மினேட்டா மாத்திட்டேன். இதை கட் பண்ணிட்டேன்னா இது கேன்டிலிவரா மாறிடும். சார் கிளியரா? அதாவது ஒரு டிடெர்மினட் ஸ்ட்ரக்சரை மாத்திட்டேன்னா எனக்கு டிஎஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி அப்படின்னு சொல்றேன். இது 2 டிடெர்மினட் ஸ்ட்ரக்சரா வச்சுட்டேன்னா. சார் கிளியரா என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? நான் புதுசானா பெருசாலாம் எடுத்து நான் சொல்ல போறதில்ல. நான் டிடெர்மினட் ஸ்ட்ரக்சரா ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை 2ஆ உடைச்சு நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க போறேன். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அப்ப
இதுக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா ds ஈக்குவல் டு அதாவது 3 இன்ட்டு சி மைனஸ் ஆர் டேஸ். இது எப்போ அப்படின்னா அட்டு பிளேன் பிரேமுக்கு 2 டைம்ஸ் ஆஃப் பிரேம். அதே ds ஈக்குவல் டு 6 இன்ட்டு சி மைனஸ் ஆர் டேஸ். இது எப்போ சார் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் பிரேமுக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இங்கே ஆர் டேஸ்ங்கிறது என்ன என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதை சொல்லுங்க. ஆர் டேஸ்ங்கிறது என்ன? சப்போர்ட்டை நம்ம ரிஜிடா கொண்டு வரதுக்கு எவ்வளவு அடிஷனல் ரியாக்ஷன் கொடுக்குறதுங்கிறது தான் ஆர் டேஸ். இப்போ பிக்சட் சப்போர்ட்டே இருந்துச்சுன்னா எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை, 0 தான். பின்னாடினா 1 கொடுப்போம் மொமெண்ட் திங். ரோலர் இருந்துச்சுன்னா 2 கொடுப்போம், ஹரிசாண்டலாகவும் மொமெண்டையும் கொடுப்போம். சார் கிளியரா? ஓகே. அதுக்கு இங்க சார் சீங்கிறது என்னன்னா கட்டிங் ஓபன் ட்ரீயா மாத்துறதுக்கு ஒரு பிரேம்டு செக்ஷரை அந்த லூப்பை உடைச்சி ஓபன் ட்ரீயா மாத்துறதுக்கு எத்தனை கட் கொடுக்கணும், எத்தனை டைம் வெட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த சீங்கிறது குறிக்கும். சார் கிளியர் தானே? சார் ப்ராப்ளம் எழுதிக்கிறீங்க. சி என்னன்னா ஆர்டேஸ் என்னன்னா ஃபியூச்சர் பர்பஸ் கண்டி. அப்ப நம்பர் ஆஃப் கட் டு மேக் செக்ஷர் டிடர்மினேட், அதாவது ஓபன் ட்ரீயா மாத்துறது, அந்த செக்ஷரை ஒரு கேன்டிலிவரா டிடர்மினேட் செக்ஷரா மாத்துறதுக்கு. அப்ப நம்பர் ஆஃப் கட்ஸ். இப்போ நான் அதை சொல்ற கான்செப்ட் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் இங்க பாருங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் வரப்போகுது. அடுத்தது தான் கொடுக்க போறோம் ப்ராப்ளம் தான் வரிசையா. டு மேக் ஸ்ட்ரக்சர் டிடர்மினேட். இதை படிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்க இன்னொரு விஷயத்த மறைச்சிடக்கூடாது சார். இப்போ இந்த டிஎஸ் பிஎஸ்ஐ பிஎஸ்சி இதுல பிஎஸ்சிக்கான ஃபார்முலா என்ன? 2 டைம்ஸ்ல ஆர் மைனஸ் 3, 3 டைம்ஸ்ல ஆர் மைனஸ் 6. இதுதான் முன்னாடி பார்த்துருப்பீங்க. இதை மறந்துடக்கூடாது. இங்க இதை படிச்சுட்டு இருக்கும்போது டிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போது. சார் கிளியரா? சர்ப்ரைஸ் கொடுத்தேன். சார் அதை சொல்லிட்டு தான் நான் இப்ப இங்க வந்து இதை சொல்லி முடிச்சிருக்கேன். இது ரெண்டும் தெரிஞ்சுதான் நம்ம டிஎஸ்ஐங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். டிஎஸ்ஐ ஈக்குவல் டு டிஎஸ் மைனஸ் டிஎஸ்சின்னு போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ரைட். ஒன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொன்னு நீங்க மறந்துடக்கூடாது. ஓகே. இப்ப ஓகே ஸ்ட்ரக்சர் டிடர்மினேட். அதே ஆர்டர்ஸ்ங்கிறது என்ன சார்? கவனிக்கிறீங்க தானே எல்லாருமே? சார் நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ஸ் applied to make all joints rigid. அப்ப எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் கொடுத்தா உங்களுக்கு அந்த பிரேம்டு செக்ஷன் இருக்கக்கூடிய சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ்னா ஜாயிண்ட்னா ரிஜிடா மாற்ற முடியும், அதை பிக்ஸ்டா மாற்ற முடியும். ஓகே. அப்ப எழுதிக்குமா? ஓகே. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூல் கொடுத்துருப்பாங்களே, சயின்டிஸ்ட் அசம்ஷன் கொடுத்துருப்பாங்களா, அதே மாதிரி இந்த ட்ரீ கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க 2 விஷயத்தையும் வச்சுக்கிறாங்க. எப்பயுமே அது என்ன சார் அப்படின்னா நோட். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க கட் பண்ணக்கூடிய அந்த பிரேம்டு செக்ஷன்ல ஒரு ட்ரீ உருவாக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரூட் தான் இருக்கும், அதாவது ஒரே ஒரு சப்போர்ட் தான் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரூட். அப்ப ட்ரீ should have one root. ஃபர்ஸ்ட் விஷயம் புரியுதா? கிளியர் தானே? ஓகே. அடுத்து நீங்க கட் பண்ற ட்ரீல எங்கேயும் க்ளோஸ் ரூட் இருக்கக்கூடாது. இப்ப இப்படி இருக்கு, இப்ப இங்க கட் பண்ணிட்டோம், இங்க கட் பண்ணலாட்டி இது க்ளோஸ் லூப்பா தான் இருக்கும். அப்ப இங்கேயும் கட் பண்ணணும். அப்ப எதை கட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறோம். எங்கேயும் க்ளோஸ் லூப் இருக்கக்கூடாது. சார் என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? இப்ப அடுத்து என்ன அப்படின்னா 2, அதாவது ட்ரீ cannot have a closed looped branch. ஃபார்முலா வச்சு சொல்லி கொடுப்பேன் முன்னாடி. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா எப்பயும் மறக்காதுல்ல, அதுக்காண்டி. க்ளோஸ்டு லூப்டு பிரான்ச். இது ரெண்டையும் தாரக மந்திர மாதிரி வச்சுக்கணும். இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்
அதாவது இந்த ஃபார்முலா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ராப்ளம் நம்பர் 1 என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா இப்போ சொல்லுங்க சார். இப்போ இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். அப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க. எனக்கு இது ஃபார்முலா என்ன சார் வரும்? ப்ராப்ளம் நம்பர் 1. ஃபார்முலா என்ன வரும்? அத டிஎஸ் கண்டுபிடிக்கணும். டிஎஸ்க்கு ஃபார்முலா என்ன வரும்? 3 இன்டு சி மைனஸ் ஆர் பிளஸ். இதுல எத்தனை கட்டிங் கொடுக்கணும்? ஓப்பன் ட்ரீயா மாத்த? 1, 2. அப்ப இங்க கட்டிங் 2. எத்தனை ரியாக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணணும்? எனக்கு வந்து இதா மாத்துறதுக்கு ரிஜிட்டா ரெஸ்ட்ரெயின்டா உருவாக்க. இங்க +1 கொடுக்கணும். இது என்ன சப்போர்ட்? ரோலர் சப்போர்ட். இங்க +2 கொடுக்கணும். சார் கிளியரா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே. அப்ப ஆர் டேஸ்ங்கிறது 1 + 2 டோட்டல் 3. இப்போ சம் சால்வ் பண்ணுங்க டிஎஸ். டிஎஸ் ஈக்குவல் டு 3 இன்டு சி 2 மைனஸ் ஆர் டேஸ் வந்து 3. அப்ப 6 மைனஸ் 3. அப்ப எத்தனை வரும்? டிஎஸ்ங்கிறது 3. யாருக்காச்சும் புரியுதா? சார் புரியுதா சார்? எஸ் சார். ஓகே. அப்ப எஸ் சார். இங்க கொடுத்திருக்கக்கூடிய அடிஷனல் ரியாக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்க எம்இஜெட் கொடுத்துருக்கேன். இங்க வந்து ஆர்எக்ஸ் எம்இஜெட் கொடுத்துருக்கேன். இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னா ஏன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சார் கிளியரா? என்ன கொடுத்துருக்குங்கிறது புரியுதா உங்களுக்கு? ரெஸ்ட்ரெயின்ட் கிளியர்? ஓகே. எஸ் சார். அப்ப இத நான் அடுத்த லெவலுக்கு எப்படி சார் கொண்டு போறேன் அப்படின்னா இதுல நிறைய ப்ராப்ளம் கொடுக்கலாம். வெயிட். இந்த ஒரு ப்ராப்ளத்தை வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி ப்ராப்ளம் பார்ப்போம். இது வந்து இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. அதையும் சொல்லிடுறேன். ஓகே. இப்போ இதுல என்ன சொல்ல வந்திருக்குன்னா இந்த ஆர்டேஸ்க்கு ஃபார்முலா தியரட்டிக்கலா உங்களுக்கு கொடுக்கணும். ஃபியூச்சர்ல மறந்து போச்சு அப்படின்னா அதாவது ரெஸ்ட்ரெயின் ஆட் பண்றோம்ல அதுக்கான இது என்ன அப்படின்னா அதாவது நம்பர் ஆஃப் restraint required to make a joint rigid. அப்ப ரிஜிட்டா மாத்துறதுக்கு அதாவது ஆர்டேஸ் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்போர்ட் ரியாக்ஷன் ஃபார் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் fixed support minus number of support reaction to axial support. இப்போ புரியும் உங்களுக்கு. ஃபியூச்சர்ல மறக்க கூடாதுன்றதுக்காக இதை கொடுத்துருக்கேன். reactions of axial support. axial support. அப்ப ஆர்டேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப இதுலயே பாருங்க கான்செப்ட்ல நான் எழுதிருக்க ஃபார்முலா அப்படி
அப்ப இங்க ஆர்டிஎஸ் கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்கேன்? ஃபிக்ஸ்டு சப்போர்ட்லேருந்து உங்க குடுத்திருக்க சப்போர்ட்டோட ரியாக்ஷன்ஸ எழுதணும்னு குடுத்துருக்கேன். ஃபிக்ஸ்டு சப்போர்ட் உங்களுக்கு தெரியும் 3 2 டைமென்ஷன் தான். மைனஸ் இங்க குடுத்திருக்கிறதுல 2 கழிச்சா 1 கிடைச்சிருக்கு. சார் கிளியரா? எத்தனை ஆட் பண்ணணும்ன்றது? அப்ப இங்க பாருங்க ஃபிக்ஸ்டு சப்போர்ட்க்கு 3 ஃபார்முலா படி. நம்பர் ஆஃப் சப்போர்ட் ரியாக்ஷன் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் 3 2 டைமென்ஷன் இருக்கு. நம்பர் ஆஃப் சப்போர்ட் ரியாக்ஷன் ஆக்சுவல் சப்போர்ட். ஆக்சுவலா இருக்கு ரோலர். இப்ப அதுக்கு 1 இருக்கும். அப்ப இங்க 2. சார் கிளியர் தானே சார்? ஓகே. Yes, sir. இப்ப அடுத்து என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வேலை இதெல்லாம் அடுத்து கிஞ்சுங்கிற ஒண்ண கொண்டு வரேன் இடையில. அப்ப ஒரு கிஞ்ச கொண்டு வரேன். இதே பிரேம்டு செக்ஷன்ல ஒரு கிஞ்ச கொண்டு வரேன். அப்போ ஒரு பிளேன் பிரேமுக்கு என்ன சார் வரும்? ஒரு ஸ்பேஸ் பிரேமுக்கு என்ன சார் வரும்? அப்படின்னு 2 ஃபார்முலா இருக்கு. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இப்ப தியரி மாதிரி எழுதி அப்படியே குடுக்குறேன். இப்ப இதே படத்துல ஒரு வேலை நான் அழிச்சிருவேன். இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வேலை இங்க கட் பண்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு கிஞ்ச வைக்கிறேன். அப்ப இங்க கிஞ்ச வைக்கிறேன். இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் பிரேம். இல்ல வந்து இந்த இடத்துல ஒரு கிஞ்ச வைக்கிறேன். இல்லாட்டி இங்கே கிஞ்ச வைக்கிறேன். அப்ப இந்த கிஞ்ச வச்சா அப்ப இந்த பிரேம இதே மாதிரியே கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா, இதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆனா உள்ளுக்குள்ள கிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னாவே, அந்த கிஞ்சுனால வரக்கூடிய மெக்கானிசத்த கன்சிடர் பண்ணிக்கிறணும். ஏன்னா கிஞ்சுங்கிறது அன்ஸ்டேபிள் பண்ணி விட்டுரும். அப்ப எழுதிக்கிறேங்க. நான் உங்களுக்கு கேட்கிறேன். கிஞ்சுங்கிறது பின் சப்போர்ட். அந்த கிஞ்சுக்கு எத்தனை ரியாக்ஷன் இருக்கும்? எனிஒன்? கொஞ்சம் யோசிச்சு அது கொண்டு வந்துரலாம் டக்குன்னு. நடுவுலயே கிஞ்சு குடுத்தாலும் நீங்க வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணாமயே கொண்டு வந்துரலாம். கிஞ்சுக்கு எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். 2, sir. அதாவது ஒண்ணு ஹரிசாண்டல், ஒண்ணு வெர்டிகல். அப்ப அதுதான். இப்ப நான் கிஞ்சுன்னு தான் சொன்னேன். ரோலர்ன்னு எங்கேயுமே சொல்லல. அப்ப நடுவுல குடுத்தாலும் அது கிஞ்சு தான். அப்ப அங்க 2 தான் இருக்கு. அப்ப வந்து எத்தனை ரெஸ்ட்ரெயின்ட் குடுக்கணும்? நமக்கு அதான விஷயம் இங்க. நடுவுலயே ஒரு இத வச்சாலும் எத்தனை ரெஸ்ட்ரெயின்ட் குடுக்கணும்? சார் கிளியர்? ரெஸ்ட்ரெயின்னா என்ன சார் அர்த்தம்? அது பிக்ஸட் சப்போர்ட்டா மாத்துறதுக்கு நம்ம எத்தனை குடுக்கணும்னு அர்த்தம். அதான ரெஸ்ட்ரெயின்ட்க்கான மீனிங்கே. அடிஷனல் சப்போர்ட் குடுக்கணும். அப்ப எத்தனை ஆமா குடுக்கணும் சார். கிஞ்சுக்கு? 1 குடுக்கணும். கிளியர் தானே எல்லாருக்கும்? ஓகே. Yes, அப்ப sir. ஒரு Yes, sir. மெம்பருக்கு நடுவுல கிஞ்சு குடுத்துட்டான்னா பிரச்சனை இல்ல. கான்செப்ட் போய் டக்குன்னு போட்டுருவீங்க. அதே வந்து ஒரு 3 மெம்பர் கனெக்ட் ஆகுற இடத்துல போடுறாங்க. கிஞ்சு குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துல அதுலயும் கான்செப்ட் படி போடலாம். ஆனா, கரெக்ட்டா நீங்க சொல்லணும். எந்தெந்த சைடு மூவ் ஆகும்னு ஸ்ட்ரக்சரு நீங்க அஸ்யூம் பண்ணி பார்க்கணும். அது வந்து ரொம்ப கொஞ்சம் டிபிகல்ட். அப்ப அத வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் சார்? இப்போ நான் உங்களுக்கே சொல்றேனே. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப இப்படி வருது. இப்ப இந்த இடத்துல ஒரு கிஞ்சு குடுக்குறேன் சார். அப்ப பாருங்க. இங்கிட்டு ஒரு மெம்பர் ஆயிடுச்சு. கிஞ்சு குடுத்துட்டா மெம்பர் பிரிச்சிரும்ல. இங்கிட்டு ஒரு மெம்பர், இங்க ஒரு மெம்பர், இங்க ஒரு மெம்பர். 4 மெம்பர். இப்போ கிஞ்சு குடுத்தா இது எப்படி ரொட்டேட் ஆகும்? இந்த மெம்பர். இது இப்படி ரொட்டேட் ஆகும். கீழ உள்ளது. மேல உள்ளது இப்படி ரொட்டேட் ஆகும். இந்த சைடு உள்ளது வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். இந்த சைடு வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். சார் கிளியர் தானே? அது ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் இப்படி. கிஞ்சு குடுத்தோனே இது எப்படி சுத்துதுன்னு வந்து பாருங்க. சார் கிளியரா? ஓகேவா? ஓகே. Yes, sir. இப்ப நம்ம இது அடுத்து என்ன சார் கொண்டு போறோம் அப்படின்னா, அப்ப இத சொல்லிறலாம். இப்ப இப்படி. இப்படி ஒரு இடம் இருக்கு. இது அதான் கிஞ்ச குடுக்குறேன். அப்ப இது இப்படி மாறும். இது இப்படி மாறும். இது இப்படி மாறும். இது சொல்லிருவீங்க. சார் கிளியரா? ஓகே. Yes, sir. இப்ப என்ன விஷயம் சார் அப்படின்னா, இப்ப இப்ப இந்த இடத்துல 1, 2, 3, 4. அப்ப மெம்பர் 4 இருக்கு. அப்ப இந்த 4 மெம்பர்ல இருக்கக்கூடியத நீங்க என்ன செஞ்சுருவீங்க? இங்க ஒண்ணு போகுது, இங்க ஒண்ணு போகுது, இங்க ஒண்ணு போகுது, இங்க ஒண்ணு போகுது. அப்ப 4 இது இங்க கிரியேட் ஆகுது. அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. ரெஸ்ட்ரிக்ட் குடுக்கணும். 4 ரொட்டேஷன் கிரியேட் ஆகுது பெஞ்சுனால 4 ரெஸ்ட்ரிக்ட் குடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருவீங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க கவனமா லோடு எந்த கண்டிஷன்ல வருதோ அதுக்கு தகுந்த மாரி 1 குறையும். இதா இருந்தாலும் 1 குறையும். இதா இருந்தாலும் 1 குறையும். ஒரு பக்கம் லோடு வந்து பிடிச்சு இழுத்துக்கிற மாரி இருக்கு. அது படத்துல வரக்கூடிய லோடு கண்டிஷன வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அது பிரேம்டு ஸ்ட்ரக்சர்ல கரெக்ட்டா எசென்ட்ரிக்கலா குடுக்குறாங்களா? அது சென்டர்ல குடுக்குறாங்களா? இல்ல ஹாரிசான்டல்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? இல்ல மிட்ல குடுக்குறாங்களா? அதே பிரேம்டு ஸ்ட்ரக்சரா இருக்கு பிரேமு. உங்களுக்கு வந்து இந்த மெம்பருக்கு வெர்டிகலா லோடு வருதா? இந்த படத்துல. இல்ல இங்க லோடு வருதா? இல்ல வந்து உங்களுக்கு லோடு இங்க வருதா? அது இந்த எண்ட்ல ஹாரிசான்டல் லோடா வருதா?
அப்ப இந்த மாதிரி கண்டிஷன் இந்த மாதிரி மாறும். அப்ப அந்த குழப்பம்னா ஃபீல்ட்ல உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஃபார்முலா குடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, எத்தனை மெம்பர் இருக்கோ அதுலேருந்து 1 கழிச்சிடுங்க. 2 டைம்ஸ்னு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதே மாதிரி எத்தனை மெம்பர் இருக்கோ அதோட 1 கழிச்சிடுங்க. அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 3 பெருக்கிக்கிடுங்க. 3 டேபிள்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம நோட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. சார் கிளியரா? என்ன சார் புரியுதா உங்களுக்கு? அப்ப பொதுவா ஒரு குஞ்சு குடுத்தா உங்களுக்கு எப்படி ரொட்டேஷன் எஸ் சார். நடக்கும்னு நீங்க சொல்லுவீங்க. இங்க தீட்டா கிரியேட் ஆகும் சார். இங்க கிரியேட் ஆகும்னு சொல்லிருவீங்க. ஆனா அத லோடு கன்சிடர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி வரும்போது நமக்கு குழப்பம் வரும். ஆனா எக்ஸாம்ல போய் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி ஆகுமா, அப்படி ஆகுமா நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அங்க பார்த்த உடனே டக்குனு ஆன்சர் கொண்டு வரணும். அப்ப அதுக்காண்டி நம்ம என்ன செய்றோம்னா, 2 விஷயத்த உள்ளுக்குள்ள கொண்டு வரப்போம். கான்செப்ட்லா, ஃபார்முலா மேத்தமெட்டிக்காண்டி. அது என்ன சார் அப்படின்னா, ஒரு பிளேன் ஃப்ரேம்க்கு அது ஜாயிண்ட் ஹேவ் ஹிஞ்ச் ப்ரொவைட் பண்ணும்போது, அங்கே நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரிங் மொமெண்ட்ஸ் எவ்வளவு ரிக்வயர்டா தேவைப்படும். ஏன்னா ஒரு ஹிஞ்ச் குடுத்தா உள்ளுக்குள்ள வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் டெவலப் ஆகுமா? ரியாக்ஷன் தேவைப்படுமா? இல்ல மொமெண்ட் ரியாக்ஷன் தேவைப்படுமா? ஃபோர்ஸ் ரியாக்ஷனா? மொமெண்ட் ரியாக்ஷனா? தேவைப்படுறது ஹிஞ்ச் குடுக்கும்போது. உள்ளுக்குள்ள என்ன கிரியேட் ஆகும்? அதுக்கு எதிர்த்து என்ன ரியாக்ஷன் குடுக்கணும்? ஹிஞ்ச் குடுத்தா உள்ளுக்குள்ள என்ன கிரியேட் ஆகும்? ரொட்டேஷன் கிரியேட் ஆகும். அப்ப அதை எடுத்து என்ன செய்யணும்? மொமெண்ட் தான் குடுக்கணும். சார் கிளியர்? ஓகே. எஸ் சார் சார். ஓரளவுக்கு புரியுது அது வரையும்? ஓகே. சார் சார். ரெஸ்ட்ரெய்னிங் மெம்பர் ஆர் ஜாயிண்ட்ஸ்னு குடுக்குங்க. ஏன்னா மெம்பர்லயே ஹிஞ்ச் குடுப்பாங்க. 2க்கு நடுவுல. இல்ல சில இடத்துல இப்படி இப்படி இருக்கும். ஒரு பிரேம் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குன்னா, கரெக்ட்டா அந்த ஜாயிண்ட்லயும் ஹிஞ்ச் குடுப்பாங்க. அதனால தான் ரெஸ்ட்ரெய்னிங் மெம்பர் ஆர் ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு குடுத்துருக்கேன் ஹெட்டிங். இப்ப எழுதுங்க சார். அதாவது பிளேன் ஃப்ரேம் 1ன்னு போட்டுக்கலாம். அதாவது ஜாயிண்ட்ல ஒருவேளை ஹிஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருந்தால், ஜாயிண்ட் ஹேவ் இல்லாட்டி ஹேவிங் ஹிஞ்ச். அப்ப நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரெய்னிங் மொமெண்ட் required at a joint where எல்லாத்தையும் ஃபார்முலா கொடுத்துட்டு அப்புறம் கீழே வைக்கிறேன். ஜாயின் இதுக்கு என்ன வரும்னா, அதாவது m-1. இதுல mங்கிறது என்னன்னா, எவ்வளவு மெம்பர் ஆக்ட் ஆகுது அந்த ஜாயின்ட்ல, இல்லாட்டி மெம்பர் மீட் ஜாயின், மெம்பர் மீட் அட் ஜாயின். இப்ப இப்படி இருக்கு, இங்க கிஞ்சு கொடுக்குறோம். அப்ப இந்த கிஞ்சில இங்கேருந்து ஒரு மெம்பர் வருது, இங்கேருந்து ஒரு மெம்பர் வருது. அப்ப 2. அதே வந்து உங்களுக்கு இப்படி இருக்கு, இங்கே கிஞ்சு கொடுக்குறேன். அப்ப இங்கேருந்து ஒரு மெம்பர், இங்கேருந்து ஒரு மெம்பர். உங்களுக்கு டயக்ராம் இப்படி இருக்கு, இங்கே கிஞ்சு கொடுக்குறேன். இங்கேருந்து ஒரு மெம்பர், இங்கேருந்து ஒரு மெம்பர், இங்கேருந்து ஒரு மெம்பர். அப்ப 3, இங்கே 2. சார் கிளியர் தானே? புரியுதா? ஓகே தானே சார்? ஓகே. அப்ப எஸ் மெம்பர் சார். மீட் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இது வந்து ஒரு பிளேன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது ஸ்பேஸ் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் ஃப்ரேம். அதாவது இங்க எப்படி சார் கொடுக்கலாம் அப்படின்னா, ஜாயிண்ட் ஹேவிங் ஹிஞ்சஸ். அதாவது நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரெய்னிங் மொமெண்ட் required at a joint மூணு இன்டு m-1. அதே தான் ஜாயின் கொடுங்க, கமா போட்டுக்கிறேங்க. 3 இன்டு m-1 இங்கே பார்க்கணும். அதாவது 3 இன்டு
எம் மைனஸ் ஓ இதோட அழிச்சிரும். கீழே எழுதிக்கிறேன், தெளிவாக எழுதிக்கிறேன். ஜாயிண்ட் வந்து 3 எம் மைனஸ் ஓ. இங்கே எம்ங்கிறது எவ்வளோ மீட் ஆகுது அந்த ஜாயிண்டில் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ அடுத்து ப்ராப்ளம் கொடுக்குறேன். இப்போ மேலே கொடுத்த ப்ராப்ளத்திலே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கிஞ்சு ப்ரொவைட் பண்ணி டிஎஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. ப்ராப்ளம் நம்பர் 2. அதுக்கு முன்னாடி கிஞ்சு ப்ரொவைட் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிறேங்க. அப்போ இங்கே கிஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல கிஞ்சு ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஓ. அப்போ இது அதாவது ஃபஸ்ட்டு ஏபி ஒரு கோடு, சிடி ஒரு கோடாக இருந்துச்சு, ரெண்டே மெம்பராக இருந்தது. நடுவில் கிஞ்சு கொடுக்கும்போது எனக்கு ஓஏங்கிற ஒரு மெம்பர், ஓசிங்கிற ஒரு மெம்பர், ஓபிங்கிற ஒரு மெம்பர், ஓடிங்கிற ஒரு மெம்பர் 4 மெம்பராக பிரியுது. அப்போ இதுக்கு நான் அர்த்தம் என்னன்னா மெம்பரை ரொட்டேஷனலாக பிரித்து விட்டுருச்சு அந்த கிஞ்சு. எப்படின்னா ஒரிஜினலாக உள்ளது இப்படி, ஒரிஜினலாக உள்ளது ரெண்டே மெம்பர் தான், சிடி ஏபி தான். இப்போ கிஞ்சு வந்து என்ன பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு மெக்கானிசத்தை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு, அதாவது ரொட்டேஷனை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. இது எந்த அளவுக்குன்னா அதாவது இந்த மெம்பர் கிஞ்சத்தோனே நல்லா கொடுங்க, மேலே உள்ள இந்த மெம்பர் இப்படி போகுது, அதே கீழே உள்ள மெம்பர் இப்படி போகுது, அதே இந்த மெம்பர் இப்படி போகுது, அதே இந்த மெம்பர் இப்படி போகுது. அப்போ கிஞ்சு வந்தோடனே அதை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. இப்போ டீட்டா அளவு ரொட்டேட் ஆகுது, இது டீட்டா அளவுக்கு ரொட்டேட் ஆகுது ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து. இப்போ ஃபார்முலா அப்படி பார்த்தோம் அப்படின்னா அப்போ இது 2 டைம்ஸல் தான். அப்போ எம் மைனஸ் 1. அப்போ எம்முங்கிறதுக்கு எத்தனை சார் சொல்லுங்க? எம்முங்கிறது எத்தனை? இங்கே 1 2 3 4 கிஞ்சில் மீட் ஆகும் 4 சார். 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3 சார். கிளியர் தானே சார்? அப்போ இங்கே எத்தனை ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா 3 கொடுக்கணும். 3 கொடுத்தாவே போதும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க சார். கிளியர்? ஓகே, இப்போ எஸ் சார். இப்போ வாங்க சார் ப்ராப்ளத்துக்குள்ள. நம்ம ஒரு இது பார்த்தாலும் நறுக்குன்னு நீங்கள் பார்த்துட்டோம். இனிமேல் இதில் தொடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்டாலும். ப்ராப்ளம் நம்பர் 2 இது எழுதிக்கிறேங்க. இங்கே ரிஜிட்டு, அது பிக்சல் சப்போர்ட், ரிஜிட் சப்போர்ட், இங்கே பின் சப்போர்ட், இன்ச். இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறோம் இன்ச். ஓகே, இப்போ இதுக்கு டிஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் டக்குன்னு எடுத்து ஃபார்முலா எழுதுவீங்க. டிஎஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸில் தான். அப்போ 3C மைனஸ் ஆர் டெஸ்ட்னு எழுதுவீங்க. இதில் பிரச்சனை இருக்கா? இப்போ இதில் கட்டிங் எத்தனை சார் கொடுக்கணும்? கட்டிங் 1. ஆர் டெஸ்ட் எத்தனை சார்? ஃபிக்ஸடுக்கு எதுவும் ஆட் பண்ண முடியதில்லை, கிஞ்சிருக்கு 1 ஆட் பண்ணணும், ப்ளஸ் 1 அது மொமெண்ட் எம்விஜியில் ஆட் பண்ணணும். அப்போ 1 ஆட் பண்ணணும். இங்கே கிஞ்சு கொடுத்துருக்கோம். அப்போ எம் மைனஸ் 1 மீட் ஆகக்கூடியது இங்கேருந்து ஒரு மெம்பர், இங்கேருந்து ஒரு மெம்பர். அப்போ 2 மைனஸ் 1 1 சார். கிளியர் தானே? அப்போ டிஎஸ் மைனஸ் எஸ் சார். 3C மைனஸ் ஆர் டேஷ் மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் எம் மைனஸ் 1 இதான் ஃபார்முலா. 3 இன்ட்டு சிங்கிறது 1, ஆர் டேஷ்ங்கிறது 1, மைனஸ் எம் மைனஸ் 1 கண்டுபிடிச்சிருக்கோம் 1. அப்போ 3ல் 2 போச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது 1. அதான் இந்த சமுக்கான ஆன்சர். சார் கிளியர்? சார் புரியுதா? ஓகே, எஸ் இப்போ சார். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இந்த டிஎஸ் கண்டுபிடிச்சது நம்மளுடைய இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான தான். இப்போ உங்களுக்கு டிஎஸ் சொல்லிட்டேன்.
டிஎஸ்சி எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுதானே? ஒரு படத்தை பார்த்தோன்னே என்ன செய்வீங்க? அன்னோன் மைனஸ் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் போடுவீங்க. அப்ப இருக்க டிஎஸ் சொல்லிட்டேன். டிஎஸ்சி என்ன சார் வரும்? எனிஒன்? அதாவது அன்னோன் மைனஸ் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். இது 2 டைமென்ஷன்ஸ்னால 3. இதெல்லாம் பாருங்களா? இதுல அன்னோன்ஸ் எத்தனை இருக்கு? இதுல 3, இதுல 2 அன்னோன்ஸ் ரியாக்ஷன். அப்ப 5 டோட்டலா. மைனஸ் 3 எத்தனை இருக்கு? 2 இருக்கு. சார் கிளியரா? ஓகே. அப்ப டிஎஸ்ஸும் கிடைச்சிருச்சு. sir. எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸும் கண்டுபிடிச்சு. இப்ப இன்டர்னல் கண்டுபிடிக்க போறேன். அப்ப நெகட்டிவ்ல தான் வரப்போகுது. அன்ஸ்டேபிள் செக்ஷன்ல தான் இது மாத்த போகுது. ஏன்னா உங்களுக்கு படத்தை பார்த்தா இது கிஞ்சி கொடுத்தாச்சு. அது ரொட்டேஷன் தான் கிரியேட் பண்ணும். இருந்தாலும் வேல்யூ கரெக்டா வருதான்னு பார்ப்போம். நெகட்டிவ்ல தான் வரப்போகுது. அப்ப பார்முலா என்ன? டிஎஸ்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டலா உள்ள ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸ்ல இருந்து என்னோட எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸை கழிக்கணும். அது டோட்டலா உள்ள வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ்டர்னல் வந்து 2. அப்ப மைனஸ் 1. இதான் என்னோட டிஎஸ்ஐ. சார் கிளியர்? சார் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸ் நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளவுன்னு தெரியுதா? கிளியர் தானே? ஓகே. Yes, sir. இப்ப அடுத்த ப்ராப்ளம். கான்செப்ட் முடிச்சாச்சு பிரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு. இனியும் வரிசையா ப்ராப்ளம் தான். டக் டக்குன்னு ப்ராப்ளம் நம்பர் 3 போட்டுக்கிறேன். ப்ராப்ளம் கேட்பாங்க சார். ப்ராப்ளம் நம்பர் 3. இப்போ கொஞ்சம் அடுத்த லெவல் ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசா இருக்கிறேன். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. கொஸ்டின்லேயே கெஞ்சு கொடுத்துட்டாங்க. எங்கே கொடுத்துருக்காங்க? 2 கெஞ்சு. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் தான் சொல்ல போறீங்க. இப்போ அவங்க வந்து ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸ் டிஎஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்ய போறோம்னா டிஎஸ் கண்டுபிடிக்க போறோம், டிஎஸ்சி கண்டுபிடிக்க போறோம். அதுக்கடுத்து நம்ம வந்து டிஎஸ்ஐ கண்டுபிடிக்க போறோம். சார் கிளியர்? ஃபர்ஸ்ட் டிஎஸ் கண்டுபிடிப்போம். ஃபார்முலா 2Dனால 3C மைனஸ் ஆர் பேஸ். ஓகே. கிஞ்சு வந்துருக்கிறதுனால என்ன வரும்? மைனஸ் எம் மைனஸ் 1. சார் கிளியர் தானே? ஓகே. ஆனால் இங்கே 2 கிஞ்சு வந்துருக்கு. Yes, sir. ஓகே. இப்போ சொல்லுங்க சார். கட்டிங் இங்கே ஒன்று பண்ணலாம், இங்கே ஒன்று பண்ணலாம். இது வந்து ஓப்பன் ட்ரீயா மாற்றுக்கிறதுக்கு. கட்டிங் 2. எவ்வளவு ரெஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும் பிக்சரா மாத்த? இங்கே 1, இங்கே 2. அப்ப 6 டேஷ் 3. ஓகே. 3 × 2 6 டேஷ் 3. இங்கே கண்டுபிடிங்க. இங்கே எம் மைனஸ் 1 என்ன சார் வரும்? 1 2. அப்போ எத்தனை வரும்? 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இங்கே எம் மைனஸ் 1 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. அப்போ 2 கூட்டினா 1 + 1 2. அப்போ மைனஸ் டோட்டலா 2. சார் கிளியரா? 6 மைனஸ் 3 மைனஸ் 2. Yes, sir. அப்போ 6ல் 5 போச்சு அப்படின்னா 1. கேட்டிருக்கிறது சம்மில் வந்து டிஎஸ் தான் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். இருந்தாலும் நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சு பார்ப்போம் அதுக்கு. இப்போ டிஎஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஆர் மைனஸ் 2Dனால 3. இங்கே ரியாக்ஷன்ஸ் சார் ஆட் பண்ணுற ரெஸ்டாயினா இல்லை ரியாக்ஷனா கவனமாக இருக்கணும். எல்லாம் ஒரே இடத்துல எழுதிட்டு இருக்கோம். ஆறுங்கிறது ஒரு கிஞ்சிக்கு என்ன வரும்? எழுதுல பாருங்க 2. இங்கே 1 மொத்தம் எத்தனை வரும்? 3 வருமா? அப்போ 3 மைனஸ் 3. அப்போ எத்தனை சார் ஆயிரும்? எத்தனை ஆயிரும்? 0 ஆயிரும். 0, இப்போ sir. டிஎஸ்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎஸ் மைனஸ் டிஎஸ்சி. அப்போ டிஎஸ் 1 மைனஸ் 0 ஈக்குவல் டு இன்டர்னல் இன்டிடெர்மினஸ் வந்து 1. சார் கிளியர்? நம்பர் நல்லா பார்க்கக்கூடியது 1. சார் புரியுதானே இருக்கா? ஓகே. அவங்க கேட்டிருக்கிறத Yes, sir. பார்த்துக்கோங்க சார். எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினஸ்னா நீங்க டிஎஸ்ஐ கண்டுபிடிக்க வேண்டியதில்ல. அவங்க பொதுவாக வந்து ஸ்டார்டிங் இன்டிடெர்மினஸ் கேட்டா டிஎஸ் கண்டுபிடிச்சு தான். ஓகே. இப்போ அடுத்து என்ன சார் கொடுக்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா கொடுக்குறேன் பாருங்க. அதுலேயே அவங்க டிஎஸ் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நிறைய இடத்துல டிஎஸ் தான் கேட்குறாங்க. ஒரு சில இடத்துல டிஎஸ்சி கேட்குறாங்க, டிஎஸ்சி கேட்குறாங்க. டிஎஸ்சி மேலே கேட்பாங்க,
நம்மளுடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட்ல டிஎஸ்சி தானே கண்டுபிடிச்சோம். ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி அனாலிசிஸ்ல வந்து ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்ஸ் தான் பார்த்தோம். ஓகே. இப்போ அடுத்து வாங்க சார். இப்போ அடுத்து என்னன்னா ப்ராப்ளம் நம்பர் 4. எவ்வளோ பெரிய படமா இருந்தாலும் அது 2Dயே தெரியல ரீட் பண்ண கற்றுக்கலாம். இது 2D தான். 3Dனா உள்ளுக்குள்ள ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி இப்படி கொடுத்துருப்பான். கொடுத்து இங்கேருந்து ஒன்றா இப்படி கொடுத்துருப்பான். பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு 2 நிமிஷம் தான் தெரியும். 1லேருந்து பிறகு தான். அப்போ 2D தான். ஓகே. சம் கம்ப்ளீட் பண்ணலன்னா எல்லாத்துலேயுமே ஃபிக்ஸ்டு தான் கொடுத்துருக்காங்க. ஹிஞ்ச் எதுவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்கன்னா வெயிட் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ கேட்டிருக்கு வந்து ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி அதான் கேட்டிருக்காங்க. டிஎஸ் இங்கே எத்தனை கட்டு சார் ரிக்யூர்டு தேவைப்படுறாங்க? நம்பர் ஆஃப் கட் ரிக்யூர்டு எத்தனை? எத்தனை சார் தேவைப்படுது? 1 2 3 4 4 கட்டு தேவைப்படுது சார். கிளியரா? இப்போ தான் மூவ் பண்ணிட்டு கூட அப்படி 4 5 இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. எத்தனை? 5 கட்டு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த ப்ராப்ளம் கொடுத்தது அதுக்கான தான். இப்படி கேட்பாங்க. கேட்டிருக்காங்க 5. அடுத்து பாருங்க. அடுத்து என்னன்னா எத்தனை ரெஸ்ட்ரெயின் தேவைப்படுது சார்? இங்க டக்குன்னு சொல்லுங்க. யோசிக்க வேண்டியது இல்லையா? ஆர்டர் 0 சார். இப்போ மெம்பர்ஸ் 2Dனால நம்ம என்ன M-1 கண்டுபிடிக்கணும். இந்த ஜாயிண்ட் எத்தனை மெம்பர் ஜாயிண்ட் ஆகுது? இங்கேருந்து 1 இங்கேருந்து 1 இங்கேருந்து 1 இங்கேருந்து 1 அப்போ எத்தனை வரும்? 4 - 1 = 3. ஃபார்முலா டிஎஸ்க்கு டிஎஸ் தான் கேட்டிருக்காங்க. 3C - R dash minus M-1. அப்போ 3 × Cங்கிறது 5, R dash-ங்கிறது 0, M-1ங்கிறது 3ன்னு வச்சிருக்கோம். அப்போ I1 15 3 12 கரெக்டாக வந்துருச்சு ஆன்சர் 12. இதுதான் டிஎஸ் ஓட வேல்யூ. சார் கிளியர்? ஓகே தானே சார்? எல்லாருக்குமே ஓகே. இப்போ இன்டர்னல் இன்டிஜென்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது கண்டுபிடிக்கும்போது உங்களுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் வேணும். இன்டர்னல் கண்டுபிடிக்கணும்னா அப்போ என்ன வரும்? R - 3. அப்போ இங்கே 3 இங்கே 3 இங்கே 3 இங்கே 3 அப்போ 4 12 12 - 3 9. அப்போ டிஎஸ்ஐ வர்றதுக்கு டிஎஸ் மைனஸ் டிஎஸ்இ. டிஎஸ்ங்கிறது என்ன நமக்கு 12 இது 9. அப்போ எத்தனை ஆன்சர் வரும்? இன்டர்னல் ஸ்டார்டிங் டைம் இது எத்தனை இருக்கு? இந்த ஸ்ட்ரக்சருக்கு 3 இருக்கு. சார் புரியுதா இல்லையா சார்? அவங்க கேட்டிருக்கிறது ஒன்று தான் கேட்டிருக்காங்க டிஎஸ் இந்த சம்முக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. கூடுதலான நீங்க பார்க்க வேண்டியதில்லை. சார் கிளியர்? ஓகே. இதே ஒரு ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சரா கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்பீங்க இந்த இடத்துல? அந்த நடுவில் புள்ளி வச்சிருக்கேன் அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பீங்க? ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சரா கொடுத்துருந்தா M-1 போடுவீங்களா? 3M-1 போடுவீங்களா? 3M-1. சார் எல்லாரும் புரியுதானே? கரெக்ட் டவுட்ல இல்ல? ஓகே. இப்போ ஒரு ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு படம் பார்த்துடலாமா? சார் படம் பார்த்துடலாம் தானே? ஓகே. நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எல்லா ப்ராப்ளம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நான் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சரா வச்சுட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், சால்வ் பண்ணுங்க. இப்போ வந்து ப்ராப்ளம் நம்பர் 6 7 சாரி 5. ஓகே. இப்போ வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் படம்
இப்ப புரியுதா? எத்தனை டைமென்ஷன் பார்க்கறதுக்கு இருக்கு உங்களுக்கு? ம். தெரியுதா உள்ளுக்குள்ள? டெப்த்தையும் உள்ளுக்குள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சார் கிளியர்? 3 டைமென்ஷன்ல குடுத்துருக்கேன் சார் படம். அப்ப ஸ்பேஸ் Yes, sir. செக்ஷன். இங்க ரெஸ்ட்ரெயின்ட். நான் ஏன் இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் குடுக்குறேன்னா, இதுக்கு அடுத்து நான் அனாலிசிஸ்ல ரீட்டைனிங் வேலை இடையில விட்டுருங்க. அத நடத்துவேன்னா எனக்கு 1/2 மணி நேரம் போதும் இதுக்கு. இல்ல 1 ஹவர் போதும். இல்ல 3/4 மணி நேரம் அதுக்குள்ள முடிச்சிடலாம். பார்ப்போம். அதுக்கடுத்து நான் உங்களுக்கு உங்களுக்கு டிப்ளமோ லெவல் முடிஞ்சிடும். டிகிரி லெவல்ல நடத்தணும். டிகிரி லெவல்ல உங்களுக்கு எது நடத்தணும்னா, நான் ஆர்ச்சஸ் நடத்தணும். அண்ட் கேபிள்ஸ் நடத்தணும். அப்ப அதுலயும் வந்து நான் இத பத்தி பேசணும். அப்ப நான் எங்கேயுமே பேசக்கூடாது இத பத்தி. அப்படின்னா, உங்களுக்கு எல்லா டைம் எந்த இடத்துல கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி, உங்களுக்கு 2 பேருக்கும் தகுந்த மாரி உங்களுக்கு குடுத்துட்டேன் நோட்ஸ் இப்ப. இன்னும் இருக்குது இதுல. இல்லாட்டினா ஃபார்முலா எழுதிட்டு போயிருப்பானே டக்குனு. இதுக்கு வந்து 2டிக்கு இத படிச்சுக்கங்க ட்ரெஸ்ஸஸ்க்கு. 3டிக்கு இத படிச்சுக்கிடுங்க அப்படின்னு நான் குடுத்துருப்பேன். அதுவும் லாஸ்ட்டா நான் செய்வேன். ஓகே. இப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன? இப்ப நீங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது புரிஞ்சிரும். ஃபார்முலா சொல்லுங்க யாராச்சும். டிஎஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? மேல குடுத்துட்டேன் நான். குடுக்காதத கேட்கல. என்ன வரும்? C ஆ minus R அவ்வளதான். dash. இது ஸ்பேஸ் செக்ஷன்னால 3 இன்டு கட்டிங் போடக்கூடாது. 6 இன்டு கட்டு தான் போடணும். ஓகே. இங்க எத்தனை கட்டு குடுக்கலாம்? கொஞ்சம் கவனம். 1, 2. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாதத்துக்கு 1 கட்டு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாகத்துக்கு 1 கட்டு. சைடுல இருக்கக்கூடிய இந்த பிரேமுக்கு இங்க கட்டு. இந்த சைடுல இருக்கக்கூடிய இந்த பிரேமுக்கு இந்த கட்டு. சார் கிளியர் தானே? அப்ப Yes, 4 sir. Yes, sir. 4 தானே? 4 ஓகே. ஆர் டேஸ் உங்களுக்கே பார்த்தாவே தெரியுது ஸ்ட்ரக்சர். எத்தனை சார் ஆர் டேஸ்? 0 ஓகே. 0, Zero. sir. ஜாயிண்ட் ஏதாச்சும் குடுத்துருக்கோமா? ஜாயிண்ட் ஏதாச்சும் குடுத்துருக்கோமா? ஓகே. No, குடுக்கல. sir. இல்ல சார். ஒருவேளை ஜாயிண்ட் இருக்க மாரியே குடுக்குறேனே. எனக்கு ஜாயிண்ட் இங்க இருக்கு சார். ஒருவேளை இங்க இருக்கு. அப்ப எத்தனை சார் வரும்? ஃபார்முலா. என்ன வரும் ஃபார்முலா? -3 இன்டு m-1. சார் கிளியர் தானே? அப்ப இங்க மெம்பர்ல எத்தனை ஜாயிண்ட் ஆகுது? கீழ இருந்து Yes, 1, sir. இங்க இருந்து 1, இங்க இருந்து 1. மொத்தம் எத்தனை கிளியர் ஆகுது? 3. அப்ப என்ன வரும்? 3 - 1 வெளியில 3ஆல பிரிக்கணும். 3 டிவிஷனுக்கு. அப்ப 2 இன்டு 3 6. சார் கிளியர் எல்லாருக்கும்? இப்ப என்ன வரும் அப்படின்னா, டிஎஸ் வெறும் டிஎஸ் Yes, sir. கேட்குறாங்க கிஞ்ச் இல்லாம அப்படின்னா, 6 24 அப்படி ஸ்ட்ரெயிட்டா போட்டுருவீங்க. -r டேஷ் 0. அப்ப 3 இங்க தான் ஸ்ட்ரெயிட்டா 6 கொண்டு வந்துட்டேனே. அதனால தான் எழுதிக்கிறேன். 3 உள்ளுக்குள்ளன்னா 3 -1 6. 24ல 6 போச்சுன்னா உங்களுக்கு எத்தனை வரும்? 18 வருமா? 18. அப்ப ஸ்டார்டிங் டிட்டர்மினன்ட் Yes, sir. 18. கிளியர்? யாருக்காச்சும் புரியாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்க டக்குனு. சார் கிளியரா? ஓகே. இதே Yes, கிஞ்சி sir. இல்லாட்டி உங்களுக்கு 24 நிப்பாட்டிருப்பீங்க. அவங்க கிஞ்சி இல்லாம தான் ஆப்ஷன் குடுத்து கேட்டிருக்காங்க. 24 தான் கரெக்டான ஆன்சர். சார் கிளியரா? ஓகே தானே எல்லாருக்கும்? ஓகே. இதுக்கும் கண்டுபிடிச்சு Yes, சொல்லிடுறேன் sir. சார். Yes, sir. இப்ப இதுக்கு சொல்லுங்க சார். நமக்கு டிஎஸ்சி எப்படின்னா வரும்? எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் டிட்டர்மினன்சி. R மைனஸ் அவ்வளவுதான். 6 வரும். அப்ப ஆறுங்கிறது எதுனா இங்க 3, இங்க 3, இங்க 3, இங்க 3. 4 12 -6 6. அப்ப டிஎஸ்ஐ இன்டர்ல வந்து டிஎஸ் மைனஸ் டிஎஸ்சி. அப்ப 18 மைனஸ் 6. அப்ப எத்தனை சார் வரும்? 18 6னா 12. தட்ஸ் ஆல். எல்லாருக்கும் புரிகிறதா? இதோட அவ்வளவுதான் Yes, சார். sir. இப்போ Sir. உங்களுக்கு நான் ப்ராப்ளம் ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன். பாருங்க. சரி, கிஞ்சு கொடுத்துருக்காங்க.
பாருங்க. இப்ப இதான் கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்வொர்க்கு. இத கிஞ்சி எங்க ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல குடுத்துருக்கேன். நான் குடுக்கல. கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டத தான் குடுக்குறேன். இந்த இடத்துல. அப்ப இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா நீங்க, அவங்க கேட்டிருக்க டிஎஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஆனா நீங்க எல்லாமே கண்டுபிடிங்க இதுக்கு. அதாவது ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினேஷன் தான் கொஸ்டின்ல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 9 வந்து இருக்கு. அதையும் சொல்லிர்றேன் நானே. நீங்க சால்வ் பண்ணி பார்க்கும்போது ஆன்சருக்கு 9 வரணும் பக்கத்துல எழுதிக்கிறங்க. ஆனா அவங்க வந்து கேட்டிருக்கிறத விட நீங்க எக்ஸ்ட்ரா வந்து டிஎஸ்சி கண்டுபிடிச்சு அதுலேருந்து டிஎஸ்ஐ அதையும் கண்டுபிடிங்க நான் சொல்றேன். சார் கிளியரா? அடுத்து போலாமா? சார் ஓகே தானே சார்? ஓகே. அடுத்து என்ன Yes, நான் sir. குடுக்குறேன்னா, சின்ன ப்ராப்ளத்துல நான் குடுக்குறேன். 2 டைமென்ஷன்லயே. பாருங்க. ம். வேணாம். மத்ததெல்லாம் நான் சால்வ் பண்றேன். இதுலயே கொஞ்சம் ஷேப் மாத்தி நான் குடுக்கணும் பெருசா. ஒரு பெரிய ஒரு பில்டிங் தான் குடுக்கணும். நான் அது அடுத்தது நடத்துறேன். இந்த ஒரு சம்பவத்தையும் நீங்க சால்வ் பண்ணிட்டு வாங்க. இதுல கிஞ்ச் இல்லாம சால்வ் பண்ணி பாருங்க. கிஞ்ச் இருக்க மாரி சால்வ் பண்ணி பாருங்க. இதே 2 ப்ராப்ளம் மாத்திக்கிறேங்க. சார் கிளியர்? நான் சொன்னது புரியுதா இருக்கா? நம்ம குடுத்திருக்க ப்ராப்ளம 2 மோடு. Yes, sir. அதாவது கிஞ்சே இல்லாம இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணி டிஎஸ், டிஎஸ்இ, டிஎஸ்இ என்ன வருதுன்னு பாருங்க. அதுல கிஞ்ச் 2 ப்ரொவைட் பண்ணி பாருங்க என்னன்னு. அப்ப 2 ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுன்னு முடியும். அர்த்தம் ஃப்ரேம்டு செக்ஷன்ல உங்களுக்கு எல்லா கான்செப்டும் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இது கண்டுபிடிக்க தெரிஞ்சுட்டாவே, நீங்க அத ஃபார்முலா பண்ண வேண்டியதில்ல. 3m + r - 3j இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கா? அதுல இருக்காது. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட்ல உங்களுக்கு லாஸ்ட்டா வந்து நோட்ன்னு குடுப்பேன். இப்ப இந்த ஃப்ரேம்டு செக்ஷன் முடிச்சுட்டோம். அப்பன்னா இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ட்ரஸஸ்க்கு போவோம். அதுக்கடுத்து உங்களுக்கு பீம் தான் ஆல்ரெடி உங்களுக்கு இதுலயே அடைஞ்சுட்டேனே. டிஎஸ்சி கண்டுபிடிச்சாவே போதும். நார்மல் பீம்லயே. ஃபேப்ரிக் கேன்டிலீவர் குடுத்திருப்போம். ஃபிக்ஸ்டு பீம் குடுத்திருப்போம். கேன்டிலீவர், சிம்பிளி சப்போர்ட், அ ஓவர்ஹேங் பீம் ஏதாவது 0 இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாய்ங்க. அப்ப அது பார்க்க வேண்டியதில்ல. அதுக்கு வந்து உங்களுக்கு ஹைனமெடிக் இன்டர்மிஸ் போயிருவேன். எனக்கு எப்படியும் இன்னும் வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் தேவைப்படும்னு நினைக்கிறேன் எனக்கு. ப்ராப்ளம் நிறையா குடுத்தேன்னா 1 1/2 மணி நேரம் தேவைப்படும். அதோட டோட்டலா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து முடிஞ்சிரும். ஐ மீன் இந்த டாபிக் வந்து முடிஞ்சிரும். சார் கிளியர்? ஓகே? ஓகே. Yes, நான் sir. திரும்பவும் சொல்றேன். சார் இதான் பேசிக்கே. எல்லா இடத்துலயும் போனீங்கன்னா, இந்த பேசிக் இருக்கும். ஒரு செக்ஷன் ஃபர்ஸ்ட்டு அனாலிசிஸ்ல அன்னோன்ஸ் தெரியணும். அப்பன்னா அப்ப அது இன்டர்மீடியட் செக்ஷனா இருக்கணும். அப்ப அது இன்டர்மீடியட் செக்ஷன் கண்டுபிடிக்க தெரியணும். இதே வச்சு தான் நம்ம அடுத்து 2 மூவ் பண்ண போறோம். ஆர்ஜிஎஸ் அண்ட் கேட்போம். ஸ்டிஃப்னஸ் அது மூவ் பண்ண போறோம். ஏன்னா ஸ்டிஃப்னஸ் படிக்கணும் அப்படின்னா, அதுல எவ்வளவு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குன்னு நமக்கு கண்டிப்பா தெரியணும். ஸ்டாட்டிக் இன்டர்மிஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியும் நமக்கு. ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ்ல ஒரு மாரியும், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்ல ஒரு மாரியும் பார்க்குறோம். ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ்ல இருக்க ஃபோர்ஸஸையும், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்ல வந்து டெல்டாவும், தீட்டாவும் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். ஓகே. ஓகே சார். யாருக்கு நீங்க நடத்துனதுல டவுட் இருக்கா? யாருக்காச்சும்? எனிஒன்? டவுட் இருக்கா?